ஓகே சரி, லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஆன்சிபிள் கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ஆன்சிபிள்னா என்ன, ஆன்சிபிள் கான்செப்ட்ஸ்னா ஆன்சிபிள் எதுக்காக யூஸ் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கும் நம்ம வந்து அதே ஆன்சிபிள்ல தான் ஒரு ஃபைனல் கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன்சிபிள்ல மெயினா என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் attack commands, playbook, ம் rules, ம் அப்புறம் Roll. ஃபால்ட்டு, அப்புறம் ரோல்ஸ். Rolls. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமா நம்ம எதை பார்க்கணும்னு சொன்ன playbook. பிளேபுக் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? பிளேபுக் கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பிளேபுக்கை எப்படி எழுதுவீங்க? ஹவு டு ரைட் அ பிளேபுக் யூசிங் YAML லாங்குவேஜ். ஓகே, YAML ஸ்கிரிப்டிங் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. என்ன எப்படி அதை எழுதுறீங்க, எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க? YAML வச்சு எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க? என்ன யூஸ் பண்றீங்க பிளேபுக் எழுதுறதுக்கு? Modules. மாடியூல்ஸ். சரிங்களா? என்ன யூஸ் பண்றீங்க? மாடியூல்ஸ். சரிங்களா? மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பிளே புக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க. சரிங்களா? அப்ப அந்த பிளே புக்கை ரன் பண்றதுக்கான கமாண்ட்ஸ் என்ன? Ansible Ansible? hyphen playbook Ansible hyphen playbook hyphen I slaves hyphen I slaves.txt. I mean like slaves.txt ன்றத host inventory file. சரிங்களா? host inventory file. then playbook name கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த playbook file கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகும். சரியா? ஸோ இதுதான் பேசிக் திங். இதுதான் ஒரு பேசிக் திங், ஒரு பிளேபுக் ரன் பண்றதுக்கான ஒரு சினாரியோ. தென் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட ஒரு கோடு இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு அப்பாச்சி கோடு இருக்கு. ஓகே, இது நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது அதுல இருக்கிற கோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணா ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் ஒரு ஃபைல் காப்பி பண்ற மாதிரி ஒரு சின்டாக்ஸ் அதுல இருந்தது, அது எனக்கு ரன் ஆயிடுச்சு. அகைன் அதே ஸ்கிரிப்டை ரன் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? எரர் வருமா? ஏன் எரர் வரும்? ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. திரும்பி கோட் ரீரன் பண்ணா எரர் அடிக்குமா? சரி, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, Ansible, ஓகே, Ansible hyphen playbook hyphen I slaves.txt, ஓகே, apache.yaml ஃபைல் இருக்கா, ரன் பண்றேன். அந்த ஃபைலுக்குள்ள இருக்கிறது எனக்கு வந்து இப்போ ஒன் பைனா ரன் ஆகும். ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் மிஷின் பண்ணணுமா, செகண்ட் மிஷின்? ஃபர்ஸ்ட் மிஷினா? எனக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் ஓபன் பண்ணி பார்த்துக்கணும். இது வருது, கண்டென்ட் வருது நமக்கு. அகைன் நான் என்ன பண்றேன், அதே ஸ்கிரிப்டை ரன் பண்றேன். நீங்க என்ன சொன்னீங்க? எரர் அடிக்கும்னு சொன்னீங்க, கரெக்டா? என்ன வருது? எரர் அடிக்குதா? என்னன்னு வருது? இல்ல, ஓகே ஓகே ஓகேன்னு வந்துச்சு. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, Ansible is idempotent. What is meaning of idempotent அப்படின்னு கேட்பாங்க. What is the meaning of idempotent in Ansible அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. idempotent அப்படின்றது என்னன்னா, நீங்க Ansibleல ஒரு பிளே புக் கிரியேட் பண்ணி அந்த பிளே புக்கை நீங்க ரன் பண்றீங்க அப்படின் போது, அந்த பிளே புக்கை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்லேவ் மிஷினை டார்கெட் பண்ணி செட் பண்ணியிருக்கீங்கன்னு போது, அது அந்த ஸ்லேவ் மிஷினோட போய் கம்பேர் பண்ணும். என்ன பண்ணும்? ஸ்லேவ் மிஷினோட போயிட்டு அது கம்பேர் பண்ணும். அப்ப ஸ்லேவ் மிஷின்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன கொடுத்திருந்தேன்? ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? HTTPD இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப ஸ்லேவ் மிஷின்ல போயிட்டு அதை கம்பேர் பண்ணணும். இன்ஸ்டால் ஆயிருக்கா? இன்ஸ்டால் ஆகலன்னா அது என்ன பண்ணும்? இன்ஸ்டால் பண்ணும். இன்ஸ்டால் ஆயிருக்கு, அப்ப அதனால உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது? ஓகே. ரெண்டாவது என்ன பண்ணும்? அத ஸ்டார்ட் பண்ணும். அதை போயிட்டு செக் பண்ணும், அது ஸ்டார்ட் ஆயிருக்கா? இல்லைன்னா அதை என்ன பண்ணிவிடும்? ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா ஓகே.
அடுத்தது என்ன பண்ணுச்சு? அடுத்து என்னது? காப்பி பண்ணணும் காப்பி பண்ணணும். first. அப்ப ஒரு ஃபைல் அது என்ன பண்ணணும்? அது இந்த ஃபைல் பாத்ல போய் காப்பி பண்ணணும். அது காப்பி ஆயிருந்ததுன்னா ஓகே, ஓகே மேம். புரியுதுங்களா? இல்லைன்னா மறுபடியும் அதை என்ன பண்ணணும்? காப்பி பண்ணணும். அப்ப நீங்க ஒரு பிளே புக் எழுதிருக்கீங்க, ஒரு ஸ்லேவ் மிஷினை டார்கெட் பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு போது அது என்ன பண்ணும்னா ஸ்லேவ் மிஷினை போயிட்டு கம்பேர் பண்ணும். ஸ்லேவ் மிஷின்ல இந்த டாஸ்க் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கா? அதுதான் ஆன்சிபிள் இஸ் ஐடம் பொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ண டாஸ்க திரும்பி ஆன்சிபிள் என்ன பண்ணாது? ரீ எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த ஸ்லேவ் மிஷின் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ண டாஸ்க ஸ்லேவ் மிஷின்ல அகைன் அது என்ன பண்ணாது? ரீ எக்ஸிக்யூட் பண்ணாது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்சர்ட் மோட்ல போயிட்டு சேஞ்ச் பண்றேன். ஏதோ ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் நான் வந்து கொண்டு வரேன். சரி, இப்போ என்ன சொல்லுங்க. இப்போ நான் அகைன் நான் இந்த பிளே புக்கை ரன் பண்றேன். எனக்கு எத்தனை ஓகே வரும், எத்தனை எரர் அடிக்கும், இல்லைன்னா எத்தனை சேஞ்சுன்னு வரும், இல்லைன்னா எதுவுமே வராது. இப்போ நான் இதை ரன் பண்ணேன். எத்தனை ஓகே வரும், எத்தனை எரர் அடிக்கும், இல்லைன்னா எதுவுமே வராதா? இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ண எனக்கு என்ன வரும்? எல்லாமே ஓகே தான் வரும். 4மே ஓகே வருமா? சரி, ஓகே. வேற ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. எனிவன்? அரவிந்த், மாறன், நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல ஆஃப் பண்ணு. அது அப்படிதான் ஆஃப் பண்ணு. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க. எத்தனை ஓகே வரும், எத்தனை எரர் அடிக்கும், எத்தனை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சுன்னு வரும், இல்ல நாட் ரீச்சபிள்னு ஏதாவது வருமா? ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? ஆன்சிபிள் இஸ் ஐடம் பொட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஐடம் பொட்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ண டாஸ்க திரும்பி அது என்ன பண்ணாது? ரீ எக்ஸிக்யூட் பண்ணாதுன்னு சொல்லிட்டேன். சரியா? அப்படி இருக்கும்போது இப்போ நான் இந்த பிளே புக்கை நான் ரன் பண்றேன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் இந்த பிளே புக்கை ஸ்லேவ் மிஷினோட என்ன பண்ணும்? அது கம்பேர் பண்ணுமா? அப்ப நான் பிளே புக்ல என்னென்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன்? எத்தனை டாஸ்க் கொடுத்துருக்கேன்? 3 டாஸ்க். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? HTTP இன்ஸ்டால். அப்ப ஸ்லேவ் மிஷின்ல இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்கு தானே? அப்ப அது என்ன ஆகும்? ஓகே. ஓகே. அடுத்தது ஸ்டார்ட் பண்ணு. Start சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கா இல்லையா? ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன வரும்? ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன்? ஒரு ஃபைலை காப்பி பண்ணணும். இப்ப அது என்ன ஆகும்? ஆல்ரெடி இருக்கறனால ஓகே வரும். ஆல்ரெடி இருக்கனால ஓகே ஆயிடுமா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தேன்? வெல்கம் டு ஆன்சிபிள் டே 2 ன்னு வச்சிருந்தேன். இப்ப என்னவா மாத்திருக்கேன்? அது டே 3 மாத்திருக்கேன். அப்ப அது சேஞ்ச் ஆயிருக்குல்ல? அப்ப உள்ள கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிருக்கேன்ல? அப்ப அந்த சேஞ்சஸ் அதை என்ன பண்ணுவாங்க போயிட்டு? அப்ப சொல்லுங்க, இப்ப எத்தனை ஓகே வரும், எத்தனை சேஞ்ச் வரும்? 2 ஓகே வரும், 2 ஓகே வரும், ஒரு சேஞ்ச் வரும். புரியுதா? 2 ஓகே வரும், ஒரு சேஞ்ச் வரும். ஃபர்ஸ்டே ஒரு ஓகே வரும். அது என்ன ஓகேனா ஒண்ணு இல்ல, மேட்சிங் ஆனதுலாம் ஓகேங்களா? அது என்ன ஓகே அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற இன்புட்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன். கேதரிங் ஃபேக்ட்ஸ் நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஓகே தான் அது. கேதரிங் த ஃபேக்ட்ஸ்னா நான் கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்டா கொடுத்துருக்கேனா அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஓகே அது நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்களா டாஸ்க்னு மென்ஷன் பண்ணி அதுதான் மெயின். அப்ப சொல்லுங்க, எத்தனை ஓகே வரும், எத்தனை சேஞ்ச் வரும்? 2 ஓகே வரும், ஒரு சேஞ்ச் வரும். கரெக்டா? ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே சேஞ்ச். புரியுதா? சேஞ்ச் இப்ப சேஞ்ச் ஆயிருக்கும். அவ்வளவுதான். இப்ப நான் அதுதான் அப்டேட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, அப்டேட் ஆயிருக்கும். புரியுதா? ஏன்னா அதுல தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். நானு இண்டெக்ஸ் ஃபைல்ல நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒரு கண்டென்ட்டை மாத்திருக்கேன். அப்ப அது என்ன பண்ணும் நான் சொன்னேன்? பிளே புக்கை ஸ்லேவ் மிஷினோட கம்பேர் பண்ணணும்னு சொன்னா, அப்ப ஸ்லேவ் மிஷின்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு. ஆனா அது என்னவா இருக்கு? வெல்கம் டு டே 2ன்னு இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கேன்? 3. அப்ப அங்க என்ன மிஸ் மேட்ச் ஆகுதா? அப்ப ஆன்சிபிள் உடனே என்ன பண்ணிடாது? சேஞ்ச் பண்றது. அதாவது நான் கொடுத்துருக்கிற பிளே புக்கும்
என் ஸ்லேவ் மிஷின்ல இதுவும் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு அதை கம்பேர் பண்ணும் ஃபர்ஸ்ட். எல்லாமே கரெக்டா வந்துச்சுன்னா எல்லாம் ஓகே ஓகேன்னு வந்துடும். அதுல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவாங்க, சேஞ்ச் பண்ணிடும். அதனாலதான் ஆன்சிபிள் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஐடம் பொட்டன்ட். என்ன சொல்லுவாங்க, ஐடம் பொட்டன்ட். நான் ஸ்பெல் வேணா பண்றேன், ஐடம் பொட்டன்ட், ஐடம் பொட்டன்ட். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஆன்சிபிள்ல, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஓகேங்களா, வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஐடம் பொட்டன்ட் இன் ஆன்சிபிள் அப்படின்னு கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா, ஐடம் பொட்டன்ட் அப்படின்றது என்னன்னா, when you are running a playbook in Ansible, it will not re-execute the playbook once it execute in the slave machine. It will compare the slave machine. It will compare the slave machine. Slave machine ஓட அந்த playbook என்ன பண்ணுவாது, கம்பேர் பண்ணி பார்க்கும். அதுல ஏதாவது காமனா இருக்கு அப்படின்னா அதை விட்டுரும். இல்ல அது ஏதாவது சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா அதை மட்டும் என்ன பண்ணுவோம், அதை அப்டேட் பண்ணிட்டு வந்துடும். அதுதான் உங்களுக்கு வந்து அங்க சேஞ்ச் ஆயிருக்கு. கிளியரா? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்டர்வியூல வந்து அடிக்கடி இந்த ஆன்சபிள்ல இந்த கொஸ்டினை வந்து கேட்பாங்க, வாட் இஸ் த ஐடம் பொட்டன்ட் இன் த ஆன்சபிள் அப்படின்னு. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதுல நிறைய கலர் கோடிங்ஸ் வரும். ஓகேக்கு கிரீனு, சேஞ்சுக்கு வந்து எல்லோ, அன்ரீச்சபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, சாரி ஒரு பிங்க் கலர்ல வரும். அன்ரீச்சபிள்னா உங்க மாஸ்டர் மிஷினும் ஸ்லேவ் மிஷினும் கனெக்ட் ஆகலன்னு வைங்களேன், அப்ப அன்ரீச்சபிள்னு வரும். சரிங்களா, அப்புறம் ஃபெயில்னா ரெட் கலரு, ஸ்கிப்னா ப்ளூ கலர்ல வரும், இக்னோரு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தான் வரும் அதிகமா. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கலர் கோடிங்ஸ். ஆன்சிபிள்ல என்னென்ன கலர் கோடிங்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் அது ரொம்ப ரேரா கேட்குற கொஸ்டின். சும்மா ஜென்ரலா ஆன்சிபிள்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆன்சிபிள் இம்பார்ட்டண்டா வச்சிருக்கீங்கன்றதை பாக்குறதுக்கு கேட்பாங்க. ஆன்சிபிள்ல தான் நீங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். மேலோட்டமா தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்காது. ஆனா அந்த ஐடம் பொட்டன்ட்ன்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது ஒன்லி ஒர்க் ஆன் ஸ்லேவ் மிஷின்ஸ். ஸ்லேவ் மிஷின்ல மட்டும் தான் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஸ்லேவ் மிஷின் சினாரியோஸ்ல மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். இதே பிளே புக் சினாரியோவை ஆன்சிபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன்ஸுக்கும் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா, இது இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க, எப்படின்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் டெராஃபார்ம் அண்ட் ஆன்சிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் பிரிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்டர்வியூல அடிக்கடி மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின் கூட சொல்லலாம். ஸோ இது உங்களோட சர்வர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட சர்வர். 2 சர்வர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது ஒரு சர்வர், இது ஒரு சர்வர். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேங்களா, இதுல என்ன பண்ணிருக்கீங்க, ஸ்கிரீன் ஷேர் ஆக மாட்டேங்குது. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. என்ன சொல்றீங்க? ஸ்கிரீன் ஷேர் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா? இல்ல bro, எனக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? எனக்கு விசிபிளா சாரி, ஷேர் ஆகுதா மாறன்? கரெக்ட்டா தான் இருக்கு. அப்ப அரவிந்த் உங்க சைடுல செக் பண்ணுங்க. அரவிந்த், எல்லாருக்கும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒன்ஸ் வெளியே போயிட்டு உள்ள வாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ இருக்கா? ஹாய் ஹவ் ஆர் யூ இருக்கா? என்னாச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? இப்ப எல்லாருக்கும் இப்ப இந்த பெயிண்ட் பேஜ் காமிக்குதா, எப்படி இருக்கு? பெயிண்ட்ல தான் இருக்கு. பெயிண்ட்ல தானே இருக்கு. இப்ப நான் டைப் பண்றதெல்லாம் காமிக்குதா? காட்டுது தானே? அப்ப யாருக்கெல்லாம் அது இதுவா இருக்கோ அதை கொஞ்சம் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா, இங்க சைடு மத்தவங்களுக்கு எல்லாம் கிளியரா தான் இருக்கு. எனக்கும் நான் வேணா என் சைட்லயும் நான் டைம் நெட்வொர்க் செக் பண்ணி பாத்துக்கிறேன். ஒன் டைம் இருங்க, நெட் ஸ்பீட் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வைஃபைல தான் கனெக்ட் ஆயிருக்கேன். என் வைஃபை நல்லா தான் இருக்கு. ஸோ என் சைட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க சைட்ல ஒன் டைம் வேணா ரீகனெக்ட் பண்ணி பாருங்க. சரியா? டன். அப்ப you can see that நான் 2 சர்வர் வச்சிருக்கேன். இது ஒரு சர்வர், இது ஒரு சர்வர். இது ஒரு EC2 சர்வர். ஓகே, இது ஒரு EC2 சர்வர். நான் 2 சர்வர்லயும் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 2 DevOps டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு ஆன்சிபிள், இன்னொன்னு டெராஃபார்ம். ஸோ இங்க நிறைய பேர் டெராஃபார்ம் பார்த்தவங்களும் இருப்பீங்க, புதுசா அட்டென்ட் பண்றவங்களும் இருப்பீங்க. டெராஃபார்ம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல். ஓகேங்களா, டெராஃபார்ம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல். ஓகே, அப்படி இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூல் என்னன்னா, இப்போ நீங்க உங்களோட AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இந்த EC2, S3, IAM எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் என்னது, சர்வீசஸ்.
அந்த சர்வீசஸை நீங்க கன்சோல் வழியா நீங்க வந்து எப்படி பண்ணணும்னு தெரியும். ஒரு EC2 எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும், ஒரு S3 பக்கெட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க கன்சோல் லெவல்ல பண்ணிருப்பீங்க. அதே ரிசோர்ஸை நான் என்ன பண்றேன், ஒரு கோடு வழியா என்ன பண்றேன், கிரியேட் பண்றேன். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ் தான் டெராஃபார்ம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க கோடிங் வழியா என்ன பண்றீங்க, கிரியேட் பண்றீங்க. வெரி சிம்பிள் சினாரியோ தான். இதுல பார்த்தவங்களுக்கு அது தெரியும், பார்க்காதவங்களுக்கு நான் திரும்பி டெராஃபார்ம் எடுக்கும்போது அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு அது ஒரு ஐடியா இருக்கு, டெராஃபார்ம்னா என்னன்ற ஒரு ஐடியா. கான்செப்ட் அதுதான். நான் டெராஃபார்ம் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும், AWSல ஒரு ரிசோர்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஒரு EC2 சர்வரையோ இல்லைன்னா ஒரு S3 பக்கெட்டையோ இல்லைன்னா ஒரு VPC கிரியேஷனோ எதை வேணாலும் என்ன பண்ணலாம், என் டெராஃபார்ம் வழியாவே பண்ணலாம். அந்த டெராஃபார்ம்ல அதுக்கான கோடு கொடுத்தா மட்டும் போதும், டெராஃபார்ம் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். வெரி சிம்பிள் டூல், இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ற டூல். இதே கான்செப்டை ஆன்சிபிள் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், ஆன்சிபிள் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்னால் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கான மாடியூல்ஸும் ஆன்சிபிள் கிட்ட இருக்கு. வேணும்னா நீங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆன்சிபிள் மாடியூல்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். இந்த ஆல் மாடியூல்ஸ்ல வேணா காமிக்கிறேன் பாருங்க. நான் EC2ன்னு கொடுக்குறேன். இருக்கா, என்ன இருக்கு, EC2 கிரியேட் டெர்மினல் ஸ்டார்ட் இருக்கா. அப்ப ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூசிங் ஆன்சிபிள் வச்சு என்னால என்ன பண்ண முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண முடியும். இது கேட்பாங்க இன்டர்வியூல. What is the difference between of Ansible and Terraform? Can we able to create an infrastructure using Ansible? Why we can't able to use Ansible to create an infrastructure? அப்படின்னு கேட்பாங்க. ரீசன், Ansible வச்சு பண்ண முடியும், ஆனா மோஸ்ட்லி Terraform தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா Ansible cannot store the memory. Ansible cannot store the memory. இப்ப Ansibleல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு பிளே புக் எழுதியிருக்கீங்கப்பா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு பிளே புக் எழுதியிருக்கீங்க, சரியா. அந்த பிளே புக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கிரிப்ட். என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் அதில் எழுதி வச்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் அதில் எழுதி வச்சிருக்கேன். சாரி, ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். செட்டிங்ஸ் மாத்திக்கிறேன். இதுல நான் வந்து ஒரு ஃபைல், டெராஃபார்ம்லயும் ஒரு ஃபைல் எழுதணும். அந்த ஃபைல் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா main.tf அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, main.tf. இதுலயுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கான ஒரு செட்டப் இருக்கு. ஒரு EC2 சர்வர், ரெண்டுத்துலயுமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு EC2 சர்வர் கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் நான் இதுல கொடுத்துருக்கேன். இதுல பிளே புக்ல YAML ஃபைல்ல கொடுத்துருக்கேன், இதுல main.tf அதோட லாங்குவேஜ்ல நான் கொடுத்துருக்கேன். இப்ப நான் இது ரெண்டுத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். Ansibleல பிளே புக் எக்ஸிக்யூட் பண்றது கமாண்ட் என்ன, Ansible Ansible playbook இந்த இடத்துல -i அப்படின்னு கொடுப்பீங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம -i எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா Ansible going to create a infrastructure. புரியுதுங்களா, Ansible is going to create a infrastructure, not going to install any packages. இந்த இடத்துல தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். Ansible போயிட்டு ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்ண போகுது. அதுல நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஏதோ ஒரு சர்வர்ல போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போகும். அதுக்கு நீங்க அந்த இன்வென்டரி ஃபைல் கால் பண்ணா ஓகே, நியாயம். ஆனா now we are going to create what, infrastructure. அதுக்கு வெறும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா Ansible -playbook. ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளேபுக்கோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் EC2.YAML அப்படின்னு வச்சிருக்கேன்னு வைங்க, இவ்வளவுதான் கொடுப்பாங்க. அப்ப இந்த EC2.YAML என்ன இருக்கும், ஒரு பிளேபுக் இருக்கும். அந்த பிளேபுக்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு EC2 கிரியேட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் EC2 கிரியேட் பண்றதுக்கு? வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் டு கிரியேட் EC2 இன்ஸ்டன்ஸ்? OS, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் ஆன்லைன் சொல்லுங்க. OS, கீ பேர்,
ஸ்டோரேஜ் செக்யூரிட்டி குரூப்ஸ், நெட்வொர்க்கிங் தான் நெட்டிங். இதுதான் பேசிக் திங். அப்ப இதை பேஸ் பண்ணி தான் ஒரு சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா YAML ஃபைல்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் வேணா இதை கூட ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இருக்கா, நேம், இன்ஸ்டன்ஸ் டைப், இமேஜ் ஐடி, குரூப், கவுண்ட், விபிசி சப்நெட், பப்ளிக் ஐபி. ஸோ ஒரு பேசிக் ஒரு இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு சர்வர் கிரியேட் ஆகும். அப்ப இதை நான் வந்து ஒரு பிளே புக்கா எழுதியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிளே புக்கா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஹோஸ்ட்ல என்ன கொடுப்பேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுப்பேன். என்ன கொடுப்பேன், லோக்கல் ஹோஸ்ட். அந்த இடத்துல போயிட்டு வெப் சர்வர், ஆப் சர்வர் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ஏன், Ansible is going to create an infrastructure, not to go install in any packages. நம்ம வந்து இன்ஸ்டால் ஏதோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றோம், என்ன பண்றோம், இன்ஃப்ரா கிரியேட் பண்றோம். அப்ப அந்த இடத்துல நான் பிளே புக் எழுதும் போது மேல எப்பயுமே அந்த ஹோஸ்ட், ரிமோட் யூசர் அதெல்லாம் கொடுப்பீங்க தெரியுமா, அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. வெறும் ஹோஸ்ட்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருவாங்க. லோக்கல் ஹோஸ்ட்னா Ansible தான் லோக்கல் ஹோஸ்ட். Ansible இருந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி, சரிங்களா? ஏன்னா எப்பவுமே Ansible என்ன ஆப்ரேஷன்ல ஒர்க் ஆகும், புஷ்ஷா புல்லா, புஷ் ஆப்ரேஷன். கரெக்டா, புஷ் தானே பண்ணுது. அப்ப புஷ் ஆப்ரேஷன்ல ஒர்க் ஆகும். அப்ப நான் லோக்கல் ஹோஸ்ட் அங்க மென்ஷன் பண்ணிட்டு டாஸ்க்ல என்ன பண்ணுவேன், இந்த பிளே புக்கை எழுதிடுவேன். டாஸ்க்குன்னு மென்ஷன் பண்ணிட்டு EC2, இது ஒரு மாடியூல். EC2ன்றது மாடியூல். அந்த மாடியூல் கீழே என்னென்ன நேம் இருக்கோ எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இந்த பிளே புக்கை ரன் பண்ணுவேன். அப்ப ரன் பண்ணும்போது என்ன கமாண்ட் கொடுக்கணும், Ansible playbook EC2.YAML. இது கொடுத்தனா it will create a EC2 server in my cloud environment. எங்க கிரியேட் பண்ணும், என்னோட AWSல கிரியேட் பண்ணி கொடுக்கும். எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், அஜூருக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அஜூருக்கும் கிளவுட் அதுக்கான இதுவும் இருக்கு, எல்லாமே இருக்கு. மென்ஷன் பண்ணலாம். அதுக்கும் இங்கே இருக்கு பாருங்க, இங்கே அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதான் இந்த எக்ஸாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து சாம்பிள், இது பேசிக் ப்ரொஃபஷனல், இது வந்து அட்வான்ஸ். சில கண்டிஷன்ஸ் நீங்க என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே இங்க கொடுக்கணும். ஓகேங்களா, எல்லாமே இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிக்கணும், நம்மளுக்கான கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை எடுத்து இந்த இருக்கா ரீஜனு, நம்மளுக்கான ஆர்குமெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி நான் சொன்னது தானே. ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் இருக்கும். உங்களுக்கு அடிஷ்னலா வேணும்னா என்ன பண்ணலாம், இந்த பேராமீட்டர்ஸை நீங்க தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு ரீஜன் வேணும்னா ரீஜன் அடிஷ்னல் பேராமீட்டர், நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் அடிஷ்னலா ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணா போதும். சரியா, புரியல? இல்ல, டிஃபால்ட்டா என்ன ரீஜன் எடுத்துக்க, டிஃபால்ட்னா நீங்க எந்த ரீஜன்ல ஒர்க் பண்றீங்களோ அந்த ரீஜன் எடுத்துக்க. இப்போ நான் எந்த ரீஜன்ல இருக்கேன், மும்பைல இருக்கேன். நான் எந்த ரீஜனுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னு வைங்களேன், அது எங்க கிரியேட் பண்ணனா மும்பையிலே கிரியேட் பண்ணும். நான் ஸ்பெசிஃபை பண்ணனா அங்க கிரியேட் பண்ணும், பண்ணலன்னா மும்பையிலே கிரியேட் பண்ணு. அதுவே டிஃபால்ட்டா அந்த ரீஜன் எடுத்துக்கும். சரியா, அப்ப எனக்கு ஒரு ரிசோர்ஸ் எங்க கிரியேட் ஆகும், AWSல கிரியேட் ஆகும். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இதை வேணா நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. How to create a EC2 server in an Ansible machine using writing some Ansible playbook அப்படின்னு போட்டீங்கனாலே வரும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பானுங்க இன்டர்வியூல. டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, Ansible வழியாவே ஒரு இன்ஃப்ரா கிரியேட் பண்ண முடியும் போது நான் எதுக்கு டெராஃபார்முக்கு போகணும்? ஒரு நியாயமான கொஸ்டின் தானே. அப்ப டெராஃபார்ம்ல ஏதோ ஒன்று இருக்கு, அதனாலதான் டெராஃபார்முக்கு போறாங்க. Ansibleல ஏதோ ஒன்று இல்லை, அதுதான் என்ன அப்படின்னா மெமரி இல்லை. இப்ப இந்த பிளே புக்கை ரன் பண்ணா எனக்கு ஒரு EC2 சர்வர் AWSல கிரியேட் ஆகும். திரும்பி அகைன் இந்த பிளே புக் ரன் பண்ணா என்ன நடக்கும், திரும்பி அகைன் இந்த பிளே புக்கை ரன் பண்றேன், அப்ப என்ன நடக்கும், திரும்பி இன்னொன்னுதான் கிரியேட் ஆகும். ஏன்னா Ansible cannot store memory. புரியுதுங்களா? டெராஃபார்ம்ல அதே மாதிரி கான்செப்ட் இருக்கு. டெராஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான். டெராஃபார்ம்ல இன்ஃப்ரா கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு மெயின் ஃபைல் எழுதும். அந்த மெயின் ஃபைலுக்குள்ள டெராஃபார்முக்கான லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும். டெராஃபார்முக்கான கமாண்ட் ரன் பண்ணுவோம். டெராஃபார்ம் பிளான், டெராஃபார்ம் அப்ளைன்னு சொல்லி ஒரு கமாண்ட் ரன் பண்ணுவோம். இதை நீங்க ஃபியூச்சர்ல படிப்பீங்க, அது என்னென்னது நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். இதுக்கு ஜஸ்ட் டெராஃபார்மோட கமாண்ட் டெராஃபார்ம் பிளான், அப்புறம் டெராஃபார்ம் அப்ளை அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும்.
அப்ப அது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இதே கிளவுட் என்விரான்மெண்ட்ல எனக்கு என்ன கிரியேட் ஆகும்? என்ன கிரியேட் ஆகும்? ஒரு சர்வர் கிரியேட் ஆகும். ஆனா இது கூடவே எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு மெமரி ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? ஒரு மெமரி ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகும். அது என்ன நேம்ல சொல்லுவாங்க அப்படின்னா terraform.tf state. என்ன சொல்லுவாங்க? terraform.tf terraform.state file. ஸ்டேட் கூட சொல்லலாம், ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. terraform.state files tf ஸ்டேட்டா இல்ல ஸ்டேட் ஃபைலா சம்திங் ஏதோ ஒரு நேம்ல வரும், மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டேட் ஃபைல் நேம்ல இருக்கும், இல்லைன்னா டிஎஃப் ஸ்டேட் சம்திங் ஏதோ ஒரு நேம் இருக்கும். ஆனா இதுதான் அந்த மெமரி. இது ஒரு தனி ஒரு ஃபைல் மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா ஜென்ரேட் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்மோட மெமரி. இப்போ நீங்க அகைன் இந்த மெயின் ஃபைல திரும்பி அகைன் டெராஃபார்ம் பிளான் அண்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு என்ன மெசேஜ் வரும்னா ஆல் த ரிசோர்சஸ் ஆர் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணும்? மெசேஜ் அனுப்பிச்சிடும். ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி AWS அது கிரியேட் பண்ணிடுச்சு. திரும்பி கிரியேட் பண்ணது பண்ணுவான்னா பண்ணாது. ஏன்னா அது என்னவா ஸ்டோர் பண்ணியிருக்காரு? terraform.state ஃபைலா ஸ்டோர் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேட் ஃபைலை டெலீட் பண்ணிட்டா என்ன நடக்கும்? திரும்பி கிரியேட். அதனால தான் எப்பவுமே இந்த ஸ்டேட் ஃபைல் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரமா வச்சுப்பாங்க. ஏன்னா ஸ்டேட் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிடக்கூடாது. டெலீட் பண்ணிட்டா டெராஃபார்மோட மெமரி என்ன பண்ணிட்டீங்க? டெலீட் பண்ணிட்டீங்க. திரும்பி அந்த கோட் ரன் ஆகும்போது மறுபடியும் எனக்கு என்ன ஆகும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெலீட் ஆகிட்டு திரும்பி எல்லாம் புதுசாக கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? அதனால தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் ஃபைல் எப்பயுமே பத்திரமா வச்சுப்பாங்க. புரியுதுங்களா? பிளே புக் திருப்பியும் கொடுத்தா இல்ல, திரும்பி அந்த பிளே புக்கை ரீரன் பண்ணா புரியல. நீ சொன்ன கொஸ்டினை திரும்பி ஒழுங்கா நீயே சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் என்ன வளர்ற? ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லு. அது சர்வர் லெவல்ல சொல்லு. சர்வர் லெவல்ல இந்த சினாரியோ ஒர்க் ஆகும், அந்த ஐட்டம் பொட்டன்ட் அப்படின்றது. பட் இன்ஃப்ரா லெவல்ல அது ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? இன்ஃப்ரா லெவல்ல நீங்க பண்ணும்போது அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது. புரியுதுங்களா? ஏன்னா இதுதான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த இடத்துல தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நீங்க தான் ஐடம் பொட்டன் தானே சொன்னீங்க, ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ண திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணாதானே சொன்னீங்க. அப்ப இங்க மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு இந்த கொஸ்டின் கண்டிப்பா இன்டர்வியூலயுமே கேட்பாங்க. அப்ப நீங்க தெளிவா சொல்லணும், நான் பண்ண டீட்டெயில்ஸ், நான் பண்ண அந்த எக்ஸிகியூஷன் ஒரு சர்வர்ல பண்ணேன். அப்ப பண்ணும்போது தான் எனக்கு ஐட்டம் பட்டன் ஒர்க் ஆகும். பட் நவ் ஐம் கோயிங் டு கிரியேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அது எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் வில் நாட் ஸ்டோர் த மெமரி. ஓகேவா? அப்படி இந்த பாயிண்ட் நீங்க சொல்லணும். ஏன்னா அதுக்கு மெமரி ஸ்டோர் பண்ற கான்செப்ட் கிடையாதுங்க. அதனாலதான் அது வந்து திரும்பி ரீக்ரியேட் பண்ணுது. பட் டெராஃபார்ம் அப்படி கிடையாது. இட் வில் ஸ்டோர் த மெமரி. எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா terraform.state file அப்படின்ற நேம்ல அதை ஸ்டோர் பண்ணும். அப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டெராஃபார்ம்ல ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ண இன்ஃப்ரா திரும்பி ரீ எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்ப டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல டெலிட் பண்ணிட்டா திரும்பி ரீ எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது எல்லாமே டெலிட் ஆயிட்டு புதுசா மறுபடியும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஸ்டேட் ஃபைல் எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க? டெலிட் பண்ணக்கூடாது. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்டர்வியூல மோஸ்ட்லி அதிகமா கேட்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஏன் வந்து இதே இன்னொரு நேம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் அப்படின்னு கேட்பாங்க. இன்டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க. இது இன்டைரக்ட் கொஸ்டின். மியூட்டபிளுக்கும் இம்மியூட்டபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மியூட்டபிள் யாருக்கு வரும், இம்மியூட்டபிள் யாருக்கு வரும்னா மியூட்டபிள் வந்து ஆன்சிபிளுக்கு வரும், இம்மியூட்டபிள் வந்து டெராஃபார்முக்கு வரும். அதுக்கு ரீசன் இதுதான். மியூட்டபிள்னா திரும்பி வந்து என்ன பண்ணாது? மெமரியை ஸ்டோர் பண்ணாது. இம்மியூட்டபிள்னா என்ன பண்ணும்? மெமரியை ஸ்டோர் பண்ணி வச்சு ரீயூஸ் பண்ண முடியும். அதுதான் டிஃபரெண்ட் நேம்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூணு கொஸ்டின் இந்த மூணு லெவல்ல கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் Ansible and Terraform? Why can't we use Ansible instead of Terraform for infrastructure creation? What is the difference between of mutable and immutable? Ansibleல ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்கப்பா. 10 கொஸ்டின் கூட கிடையாது, மேக்ஸிமம் ஒரு 5-6 கொஸ்டின் தான் கேட்பானுங்க. அதுல இந்த கொஸ்டின்ஸ், வாட் இஸ் ஐடம் பொட்டன், what is roles, what is mutable and immutable, what is the difference between of Terraform and Ansible, and why can't we create an infrastructure using Ansible? Then write up label. 6 கொஸ்டின். இந்த 6 கொஸ்டின் தான் Ansibleல
சுத்தி சுத்தி வரும். தென் மாடியூல்ஸை பத்தி கேட்பாங்க. மாடியூல்ஸ்ல என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் சம் டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் யுவர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் மாடியூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அவங்க சில மாடியூல்ஸ் சொல்லி இந்த மாடியூல்ஸ்லாம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜென்ரலா கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டின் அவ்வளோதான் ஆன்சபிள்ல கேட்கறது. இதை தாண்டி எந்த கொஸ்டினும் வராது. இவ்வளோதான் கொஸ்டினே. கொஸ்டின் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் எடுக்கணும். ஒன்று விடாம ஆன்சர் எடுக்கணும். இதை கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா ஆன்சபிள்ல என்ன கேட்டாலும் பேசணும். அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி ஃபைல்ஸ், ஹோஸ்ட் இன்வென்ட்ரிக்கும் டைனமிக் இன்வென்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஹோஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைலுக்கும் டைனமிக் இன்வென்ட்ரி ஃபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ். சரிங்களா? ஹோஸ்ட் இன்வென்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டாட்டிக் இன்வென்ட்ரி அண்ட் டைனமிக் இன்வென்ட்ரி. ஸ்டாட்டிக் இன்வென்ட்ரினா என்ன, நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா ஐபி அட்ரஸ், அதான் ஸ்டாட்டிக். டைனமிக் இன்வென்ட்ரினா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது சேஞ்ச் ஆக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபி அட்ரஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்வென்ட்ரி ஃபைலில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் ஐபியை நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடாது. இன்கேஸ் அந்த சர்வரோட ஆக்சஸ் வேற யாருக்காவது கிடைச்சிச்சு அப்படின்னா மற்ற சர்வரோட ஐபி அட்ரஸ் அவங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியாக பார்க்க முடியும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணி ஆகணும், நம்ம வேற ஏதாவது ஐபி தான் கொடுத்தாகணும். ஆக்சுவலா வந்து ரியல் டைம்ல வந்து நம்ம பப்ளிக் ஐபி தானே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரியல் டைம்ல எல்லாமே வந்து எலாஸ்டிக் ஐபி தானே வாங்கியிருப்பாங்க. எலாஸ்டிக் ஐபி வாங்குறீங்கன்னும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். கரெக்ட் தானே? 5 ஐபி தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கு மேல ஐபி வாங்க முடியாது ஒரு அக்கௌண்ட்டுக்கு. தெரியும் தானே? தெரியாது. என்னப்பா தெரியாதுன்றீங்க? தெரிஞ்சுக்கோங்க. பர் அக்கௌண்ட்டுக்கு 5 ஐபி தான் வாங்க முடியும். அதுக்கு மேல வேணும்னா நீங்க வந்து சப்போர்ட் சென்டரை ரீச் பண்ணணும். திரும்பி ஐபிஸை நீங்க வந்து கேட்டு வாங்கணும். இல்ல இப்போ ரியல் டைம் கேக்குறேன். ரியல் டைம் இல்ல அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லி முடிக்கல இன்னும். கான்செப்ட் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அப்ப என்னதான் இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் ஐபி அட்ரஸ்ல போயிட்டு நான் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐபி அட்ரஸ்ல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், காஸ்ட் மேனேஜ். என் கிளைண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன சொல்றாங்கன்னா, என் கிளைண்ட் வந்து இப்போ எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் 5 ஐபி ஒரு அக்கௌண்ட்டுக்கு வருது. ஆனா என் சர்வர்ல 100 சர்வர் இருக்கு. அப்ப 100 சர்வருக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், ஒரு எலாஸ்டிக் ஐபி போட்டாகணும். ஒரு எலாஸ்டிக் ஐபி நீங்க வந்து ஒரு சர்வர்ல அட்டாச் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஐபிக்கு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 சர்வருக்கு எவ்வளவு, 1000 ரூபாய். அப்ப அந்த சர்வர் 24/7 ரன் ஆகுமா? அப்ப அந்த இடத்துல எனக்கு காஸ்ட் ஒன்று போகுதா? எனக்கு அந்த இடத்துல காஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. லைக் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல காஸ்ட் வரக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? ஹோஸ்ட் நேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹோஸ்ட் நேம் சர்வர்ஸ்க்கு ஹோஸ்ட் நேம் மாதிரி கொடுத்து ஏதாச்சும். ஸோ அந்த இடத்துல சினாரியோஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனமிக் இன்வென்ட்ரி கான்செப்ட் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைனமிக் இன்வென்ட்ரியில வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் இன்கேஸ் இந்த மிஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணும்போது ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். அப்ப எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஐபி அட்ரஸ் போயிட்டு என்னோட ஆன்சிபிள் பிளே புக்ல என்ன ஆயிடணும், அந்த ஹோஸ்ட் டைனமிக் இன்வென்ட்ரி ஃபைல என்ன ஆயிடணும், ஸ்டோர் ஆகும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவும் எனக்கு என்ன ஆகும், சிங்க்ரனைசிங்கும் வந்துடும். அதான் டைனமிக் இன்வென்ட்ரி ஃபைல் கான்செப்ட் அப்படின்னு வாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து சினாரியோ படி யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல ஸ்டாட்டிக்காவே கொண்டு வருவாங்க. அது பேஸ்ட் ஆன் தட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் கான்செப்ட் இதுதான். டைனமிக் இன்வென்ட்ரி ஃபைல்ன்றது என்னன்னா, எப்பெல்லாம் எனக்கு வந்து இன்கேஸ் இந்த சினாரியோஸ் நடக்குதோ அப்பெல்லாம் எனக்கு ஐபி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், அங்கே போயிட்டு கான்ஃபிகர் ஆகிடும். பப்ளிக் ஐபி அட்ரஸ் எனக்கு என்ன ஆகும்னா கான்ஃபிகர் ஆகிடும். அப்போ ஈஸியாக எனக்கு என்ன நடக்கும், ஒரு எஸ்ஹெச் கம்யூனிகேஷன் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸ்டாட்டிக் இன்வென்ட்ரி ஃபைலுக்கும் டைனமிக் இன்வென்ட்ரி ஃபைலுக்கும் என்ன டிஃபரன்ஸு? சரிங்களா? மோஸ்ட்லி ரியல் டைம்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐபி அட்ரஸுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோஸ்ட் நேம் தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஒரு சர்வருக்கும் ஒரு ஹோஸ்ட் நேம்னு ஒன்று இருக்கும். அந்த ஹோஸ்ட் நேம் வந்து லினக்ஸ் அட்மின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஹோஸ்ட் நேம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹோஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைல கான்ஃபிகர் பண்ணுவாங்க ஐபி அட்ரஸ்க்கு பதிலாக. ஏன்னா அப்போ வந்து உங்க சர்வர் ஆக்சஸ் கிடைச்சாலும் உள்ள போய் ஹோஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைல பார்க்கும்போது என்ன இருக்கும்,
ஐபி அட்ரஸ் இருக்குமா? அதுக்கு பதிலா ஹோஸ்ட் நேம் இருக்கும். ஹோஸ்ட் நேம் தான் இருக்கும். ஹோஸ்ட் நேம்ன்றது ஒரு சர்வருக்கு ஒரு கொடுக்குற நேம் அது. அது லினக்ஸ் அட்மின் என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த இன்வென்டரி ஃபைல்ல ஆட் பண்ணும்போது ஐபி அட்ரஸ்க்கு பதிலா என்ன பண்ணுவீங்க? ஹோஸ்ட் நேமை கான்ஃபிகர் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். அப்ப ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹோஸ்ட் நேமோட கான்ஃபிகர் ஆயிடும். ரியல் டைம்ல அப்படிதான் பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய வே ஆஃப் மெத்தட் இருக்கு. ஐபி அட்ரஸ் கொடுக்குற மெத்தட் ஒன்று இருக்கு, டைனமிக் கான்செப்ட் ஒரு மெத்தட் இருக்கு, ஹோஸ்ட் நேம்ஸ் கிரியேட் பண்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் கேட்கும் போது நீங்க பேசணும். இப்போ நான் சொல்ற மெத்தட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். வி கேன் ஆட் இன்வென்டரி ஃபைல்ஸ் இன் அட் சேவ் மிஷின்ஸ். ஓகே, கிளியரா? ஓகே ஜி, ஓகே டன். கிளியர் ஜி. ஓகே, சரி. அக்கார்டிங் டு தட் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கிவ் மீ a second guys. கோச்சுக்காதப்பா, கொஞ்சம் எனக்கும் தண்ணி கொஞ்சம் எனக்கு மட்டும் தண்ணி குடிச்சிட்டு வரீங்களா ப்ளீஸ்? 2 minutes guys. ஓகே ஜி, நோ இஷ்யூ. இதுல யாருக்காவது டவுட் இருக்குதா? இப்போ இந்த இதுல ஆன்சிபிள் அண்ட் டெராஃபார்ம்ல, ஏன்னா இது இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. கிளியர் ப்ரோ. சரி, நம்ம நெக்ஸ்ட் சினாரியோஸ் வந்து பார்ப்போம். அந்த வால்ட் ரோல்ஸ்னா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா ஒரு பிளே புக் எழுதுற சினாரியோஸ் நம்ம பார்த்தோம். சரி, ஆன்சிபிள் வால்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா, வால்ட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை வால்ட்? வால்ட்னா என்ன? அப்பா வால்ட்னா முழுங்குற தண்ணிய சேஃப் ஸ்டோரேஜ் மாதிரி. Safe. அவ்வளவுதான், சேஃப், அவ்வளவுதான். ஒரு லாக்கர் இந்த கூட சொல்லிக்கோங்களேன். ஸோ ஆன்சிபிள்ல ஒரு ஒரு அடிஷ்னல் ஃபீச்சரா இருக்கிறது தான் இந்த வால்ட். எதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் ப்ரொடெக்டிங் அவர் பிளே புக் ஃபைல்ஸ். ஓகேங்களா? இந்த பிளே புக் ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வால்ட் சீக்ரெட்ஸ்ல போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் பிளே புக் ஃபைல்ஸை பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஃபைல்ஸை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம் சீக்ரெட்ஸ், இப்போ டேட்டா பேஸோட பாஸ்வேர்ட்ஸு, சில கிரெடென்ஷியல்ஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க, சர்வருக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுற ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் தான் ஆன்சிபிள்ல ஆன்சிபிள் வால்ட் அப்படின்ற ஒரு சினாரியோ. ஓகேங்களா? இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபைலை இந்த வால்ட்ல போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. என்கிரிப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபைலை உங்களால் என்ன பண்ண முடியாது, ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இப்போ இந்த apache.5ல நான் கேட் கமெண்ட் போட்டு காமிக்கிறேன். இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்குன்னு நல்லா பார்க்க முடியுது. விஐ கமெண்ட் கொடுத்து போட்டா உள்ள போயிட்டு எடிட்டும் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ இந்த சர்வர் ஆக்சஸ் உங்ககிட்ட கிடைச்சிச்சுன்னா உங்களால என்ன பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். கரெக்டா? இப்போ இந்த சர்வர்ல நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா யார் மேல பிரச்சனை வரும்? உங்க மேலேயா என் மேலேயா? என் மேலதான் பிரச்சனை வரும். ஏன்னா இது என் சர்வர்ல இருந்து நீங்க அன்வான்ட் ஆக்சஸ் எடுத்து நீங்க அதை ரன் பண்ணிருக்கீங்க. அப்ப உங்களை எவனும் கேட்க மாட்டான், என்னதான் கேட்பான். ஏன்னா என் சர்வர்ல இருந்து ரன் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும், என் சர்வர் நான் என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வால்ட் சீக்ரெட்ஸ்ல போட்டு என்ன பண்ணிக்கிறேன்,
ப்ரொடெக்ட் பண்றேன். அதுக்கு Ansible -vault அப்படின்ற ஒரு சினாரியோஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிரிப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் போட்டுக்கிறேன். என்கிரிப்ட் போட்டு ஸ்பெல்லிங் தப்பா கரெக்டா? என்கிரிப்ட் apache.yaml ஃபைல் என்கிரிப்ட் கரெக்டா. அப்ப நியூ வால்ட் பாஸ்வேர்ட் நான் வந்து பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்மும் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் என்கிரிப்ஷன். லினக்ஸ் மிஷின்ல பாஸ்வேர்ட் டைப் பண்ணா காமிக்காது. சரிங்களா? அப்போ என்கிரிப்ஷன் போட்டாச்சு. இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்றேன். என்ன காமிக்குது? என்கிரிப்ட் ஆயிடுச்சா? இப்போ இதே இந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்றேன். எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? VI Apache. அப்போ என்னால பார்க்கவும் முடியல, உள்ள போய் எடிட்டும் பண்ண முடியல. சரியா? ரூட்ல இருக்கணும். எங்கப்பா ஈஸி டைப்பிங் ஈஸி டைப்பிங் யூஸரா தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படிதான் இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? Ansible -vaultன்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி என் பர்டிகுலர் ஃபைலை நான் என்ன பண்ணிட்டேன்? என்கிரிப்ட் பண்ணிட்டேன். சரி, என்னால எடிட் பண்ண முடியல, உள்ள மீன் கண்டென்ட்டை பார்க்க முடியல. ஆனா என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ல. எக்ஸிக்யூட் பண்ற கமாண்ட் என்ன? எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? Ansible -playbook. Ansible -playbook -i slaves.txt slaves.txt Apache. கொடுத்து என்டர் அடிச்சீங்க அப்படின்னா அப்ப எக்ஸிக்யூட் attempting to decrypt வால் சீக்ரெட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுது? எரர் அடிச்சிட்டு. அப்ப என்னால என்ன பண்ண முடியல? எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ஃபைல் என்கிரிப்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது, சேஞ்சும் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது. இப்ப நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், அதை என்ன பண்ணி ஆகணும்? டீக்ரிப்ட் பண்ணாதான் பண்ண முடியும். டீக்ரிப்ட் பண்ணிட்டா திரும்பி அது என்ன ஆயிடும்? அன்சேஃப் ஆயிடும். நான் அன்சேஃப் ஆகக்கூடாது, சேஃப்லயே வச்சிருக்கணும். ஆனா என்கிரிப்ட் என்ன பண்ணி ஆகணும்? எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். எப்படி பண்ணலாம்? அப்ப அதே கமாண்ட் தான். இது கூட அடிஷ்னலா நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆர்குமெண்ட் ஆட் பண்றேன். என்னன்னா ask -vault -password. ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா வால்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் அந்த வால்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? நான் வந்து அடிஷனலா கேட்க சொல்றேன். என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு என்ட்ரி பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட் ஆகுதா? அப்ப என்ன எடிட் பண்ணும்போது என்ன எடிட் பண்ணணும்? எடிட் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் போட முடியாது. எடிட் பண்ணா டீக்ரிப்ட் பண்ணிட்டு டீக்ரிப்ட் பண்ணி திரும்பி என்கிரிப்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்றோம்? நம்ம எக்ஸிகியூஷன்ல தான் நம்மளுக்கு இது. நீங்க டீக்ரிப்ட் பண்ணிட்டு நீங்க திரும்பி சேஞ்சஸ் பண்ணனா பண்ணிட்டு திரும்பி என்கிரிப்ட் பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் பெரிய இதுவா? சிம்பிள் தானே அதெல்லாம். எனக்கு என்னன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆனா என் பாஸ்வேர்டு இருக்கும் போதே தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எனக்கு இன்னும் அந்த ஃபைல் என்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. இன்னும் அந்த ஃபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அதனால என்ன பண்ண முடிஞ்சது? எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. சரியா? சரிப்பா. இப்ப நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அப்ப நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தேன். அந்த பாஸ்வேர்டை ஒருத்தர் பார்த்துட்டாரு. இப்ப திரும்பி அவரால் என்ன பண்ண முடியும்? இப்ப அந்த பாஸ்வேர்டு கொடுத்து ரன் பண்ண வைக்க முடியும். இப்ப நான் அதை என்ன பண்ணி ஆகணும்? இப்ப சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்ப எப்படி ஒரு பாஸ்வேர்டை ரீசேஞ்ச் பண்ணுவீங்க? அப்ப Ansible -vault rekey அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபைல் நேம் ப்ரீவியஸா என்ன பாஸ்வேர்டு கொடுத்திருந்தேன், என்ன பாஸ்வேர்டு புதுசா செட் பண்ண போறேன், அத கன்ஃபர்மேஷன் ரீகீ சக்சஸ். ரீகீனா பாஸ்வேர்டை ரீசேஞ்ச் பண்ணி விட்டுறீங்க. அவ்வளவுதான். இப்போ புது பாஸ்வேர்டு வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? ரன் பண்ணணும். பாஸ்வேர்டை டீக்ரிப்ட் பண்ணனும் என்ன பண்ணணும்? என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? டீக்ரிப்ட். அவ்வளவுதான். என்கிரிப்டுக்கு ஆப்போசிட் டீக்ரிப்ட். புது பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா டீக்ரிப்ஷன் சக்சஸ். என்கிரிப்ட், டீக்ரிப்ட், ரீகீ அவ்வளவுதான். 3 கமாண்ட் தான். ரொம்ப பெரிய கம்பசுஸ்திர கமாண்ட்லாம் நான் சொல்லல.
3 கமாண்ட் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கே எப்படி முழிக்கிறீங்க டக்கு 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 டக்குன்னு. Ansible -vault encrypt, Ansible -vault rekey, Ansible -vault decrypt. இந்த 3 கமாண்ட் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா? கமாண்ட்ஸ் வெரி Ansible ரொம்ப பெருசாலாம் கமாண்ட்ஸ்லாம் கிடையவே கிடையாதுப்பா. Ansible மெயின் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா playbook கமாண்ட். Ansible -playbook inventory file playbook name அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. Ansible ping பண்றதுக்கு ping, then vaultக்கு vault, ரோல்ஸ்க்கு ரோல்ஸ், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி Ansible போட்டுப்பீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்டான கமாண்ட்ஸ்லாம் அதுல எதுவுமே நான் பெருசா மிஞ்சி போனா நான் எவ்வளவு கமாண்ட்ஸ் நான் Ansible யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரே கமாண்ட் தான் நான் திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெறும் புதுசாலாம் ஆடா கமெண்ட் காமிச்சேன், அதுவும் மாடியூல்ஸை பேஸ் பண்ணி தான் வந்தது. பிளே புக் யூஸ் பண்ணேன், பிளே புக்கு அதே தான். மெயினா நான் எதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன்? பிளே புக்கை எழுதுறதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அப்போ உங்களையும் அதுதான் கேட்பாங்க, ஒரு பிளே புக்கை எழுததான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பிளே புக்கை நீங்க இந்த YAML ஃபைல் எழுத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு Ansibleலயும் ஈஸியா ஒர்க் பண்ணலாம், Kubernetesலயும் ஈஸியா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா Kubernetesலயுமே YAML ஃபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்டிங் ரொம்ப ஈஸி. அதுல நீங்க வந்து எல்லாமே கீஸ் அண்ட் வேல்யூஸ் தான் கொடுக்க போறீங்க. கொடுக்குற வேல்யூஸை கிளியரா கொடுக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து பெருசாலாம் நீங்க வந்து மண்டைய பிச்சுக்கிட்டுலாம் நீங்க வந்து புதுசாலாம் நீங்க எழுத போறது இல்லை. ஆல்ரெடி எல்லா இன்புட்டும் இருக்கு. அந்த இன்புட்டை எப்படி அந்த ஸ்கிரிப்டிங்ல நீங்க கொடுக்கலான்றத பண்ணணும், அவ்வளவுதான் YAML பொறுத்த வரைக்கும். அதை நீங்க ப்ராப்பரா அந்த YAMLல கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த YAML ஃபைலை நீங்க எத்தனை டைம் ரன் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆகிட்டே இருக்கும் அந்த ஆட்டோமேஷன். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெவாப்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேஜர் ஒர்க் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த ஆட்டோமேஷனை பில்ட் பண்றதுல தான் இருக்கும். அந்த ஆட்டோமேஷனை கரெக்டா பில்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம ஜாலி. ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே யார் பார்த்துப்பா? ஆட்டோமேஷனே பார்த்து. அந்த பில்ட் பண்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும். ஏதாவது நம்ம ஏன்னா கரெக்டா பில்ட் பண்ணணும், பில்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பில்ட் சக்சஸ் ஆகாது, ஆட்டோமேஷன் ப்ராப்பரா நடக்காது. அந்த இடத்துல தான் நம்மளோட ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கணும். கரெக்டா நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வேலையே கிடையாது. அதை கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு இருந்தா போதும். டெவலப்பர் பாட்னு டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பான், இந்த கோட் பாட்னு அங்கே ஆட்டோமேஷன்ல நடந்துகிட்டே இருக்கும். அதோட அவுட்புட் மட்டும் கரெக்டா வருதான்னு மட்டும் நீங்க பார்த்துக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ டெவாப்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரிப்டிங் கான்செப்ட் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், வெரி 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 டெவாப்ஸ் வந்து ஈஸி. ஓகேங்களா? அந்த ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும், தட் இஸ் கால்ட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றது. ஏன் வந்து டெவாப்ஸ் வந்து மெத்தடாலஜின்றாங்க? என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு என்ன பண்ணணும், நீ அவுட்புட்டை கொண்டு வா. ஸோ அதுக்கு அந்த கான்செப்ட் அவ்வளவுதான். சரியா? டன். இந்த Ansible வால்ட்ல யாருக்கா டவுட் இருக்கா? இப்ப கிளியரா? கிளியர் ஜி, கிளியர். ஓகே, சரி. அடுத்தது நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிக்கலாம், என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து ரோல்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ரோல்ஸ் அண்ட் Ansibleல இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சினாரியோ. Ansibleல பிளே புக் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த ரோல்ஸ்ன்ற கான்செப்டும் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? Ansible ரோல்ஸ் இன்டர்வியூல ரொம்ப லைக் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இன்டர்வியூல அது ஒரு கான்செப்டா கேட்பானுங்க. எப்படி கேட்பானுங்க, Ansibleல ரோல்ஸ் தான் என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் மீனிங் ஆஃப் Ansible ரோல்ஸ்? Ansible ரோல்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ரீயூசபிலிட்டி கான்செப்ட் தான் Ansibleோட ரோல்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? கோட் ரீயூசபிலிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அதை. அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோட் எழுதிட்டேன், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு எழுதியிருக்கேன், ஒரு பிளே புக் எழுதியிருக்கேன். அதே பிளே புக் தான் என்னோட செகண்ட் டெவலப்பரும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்ணணும், மறுபடியும் அது ஒரு கோடு எழுதணும். அதுக்கு பதிலாக என் கோடே என்ன பண்ணிக்கலாம், அவரு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைம் நான் ரெடி பண்ண கோடை அதுதான் அவர் என்ன பண்ண போறாரு, அதை கொஞ்சம் ரீமாடல் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ரீசேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்றேன், அவர்கிட்ட கொடுக்குறேன். அந்த கோடை அவர் திரும்பி என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக புதுசா அவர் வந்து கோடு எழுதணும்லாம் அவசியம் இல்லை. ஒரே கோடை திரும்பி என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோல்ஸ் அப்படின்னு, கோட் ரீயூசபிலிட்டி. இதே டெராஃபார்ம்ல நீங்க படிக்கும்போது மாடியூல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிப்பீங்க. என்ன படிப்பீங்க? மாடியூல்ஸ். அப்போ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டுமே ஒண்ணுதான். Ansibleல ரோல்ஸ்ன்ற ஒரு சினாரியோ யூஸ் பண்ணுவீங்க, டெராஃபார்ம்ல மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. மாடியூல்ஸ்ன்றதும் ரீயூசபிலிட்டி தான். என்னன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிடுவாங்க, அதை எழுதி அந்த ரோல்ஸ்குள்ள வச்சிருவாங்க.
தேவைன்னா அந்த அந்த ரோல்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணா போதும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். நீங்க புதுசா மறுபடியும் எழுதணுன்ற அவசியம் இல்லை. எல்லா கான்ஃபிகரேஷனும் அதுக்குள்ள இருக்கு. ஜஸ்ட் அதோட சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு அந்த ரோல் நேம் எக்ஸிக்யூட் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா கோட் என்ன ஆக ஆரம்பிச்சிடும், எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நான் ஒரு ப்ராக்டிக்கலா பண்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த ரோல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றதுக்கு யூசிங் த கமாண்ட் கால்ட் அஸ் Ansible Galaxy -Galaxy அப்படின்ற ஒரு கமாண்ட் ரன் பண்ணி init நேம் ஒரு நேம் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்பாச்சி அப்படின்ற நேம்ல ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். நான் அந்த ஒரு சாம்பிள் ஃபர்ஸ்ட் சின்னதா நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ரோல் அப்பாச்சி வாஸ் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கா, நான் எல்எஸ் கொடுக்குறேன். யூ கேன் see that ஒரு டைரக்டரி அங்க கிரியேட் ஆனது நீங்க பார்க்கலாம். அப்பாச்சின்ற நேம்ல என்ன கிரியேட் ஆயிருக்கு, ஒரு யாமலா, எங்க யாமல், அப்பாச்சின்ற நேம்ல ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கலர் கோடிங் சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்டரி என்ன கலர்ல இருக்கும், வயலட் கலரா, ஒயிட் கலரா, வயலட்டா, வயலட் கலர். இது வயலட் கலரா, என் கண்ணுக்கு அது வயலட் கலர் மாதிரியே தெரியலையே. இது வயலட் கலரா, இது பர்பிளா, என் கண்ணுக்கு என்ன மாலை கண்ணா இல்ல தெரியல, எனக்கு ப்ளூ கலர் மாதிரி தானே இருக்கு எனக்கு. அதுதான் ப்ளூ. நீ என்ன சொன்ன என்கிட்ட, இல்ல சொல்லு. இது பர்பிள், இது பிங்கா? ஏய் என்னடா சொல்ற, ஏப்பா எனக்கு கண்ணு தெரியல, உனக்கு ஏதாவது கண்ணெல்லாம் தெரியுதா? மேல இருந்து பிங்கா? ஏய் இங்க வந்து பார்த்தா பர்பிள் மாதிரி தான் பார்த்துருக்கு எனக்கு. இவனை பாரு, இங்க பர்பிள் மாதிரி தான், வயலட் மாதிரி தான் தெரியுது பாரு. இங்க வந்து பிங்க் அப்படியா, சரி ஓகே. பட் ஆனா டைரக்டரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கிரீன் இருக்க மாதிரி டார்க் ப்ளூல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். சரிங்களா? நார்மல் ஃபைல் வந்து என்னப்பா ப்ரொஜெக்டர் மிஸ்டேக்கா? சரி, நார்மல் ஃபைல் வந்து எப்பவுமே ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரி இருக்கும். பிளாக், இது கருப்பு ஸ்க்ரீனா இருந்தா ஒயிட்டா இருக்கும், இது வெள்ளை ஸ்க்ரீனா இருக்கு பிளாக்கா இருக்கு, அவ்வளவுதான். எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் எப்படி இருக்கும், கிரீன் கலர்ல இருக்கும். இந்த கலர் கோடிங் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எது டைரக்டரி எது ஃபைலு அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ஏன்னா அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. டைரக்டரினா என்ன, ஃபைல்னா என்ன அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஒரு பேசிக் ஒரு லினக்ஸோட கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வர மாட்டேங்குது. டைரக்டரினா என்னது, what is mean by டைரக்டரி? எப்படி சொல்றது, ஃபோல்டர், அவ்வளவுதான். எப்படி சொல்றது இல்ல, ஃபோல்டர். டைரக்டரினா ஃபோல்டர், சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் வேணாம். டைரக்டரினா ஃபோல்டர், ஃபைல்னா நார்மல் ஃபைல், நேம்ல அது என்ன ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன்ல வேணாலும் நீங்க செட் பண்றீங்களோ அது அந்த எக்ஸ்டென்ஷன்ல அந்த ஃபைலா இருக்கும். யாமல்னா யாமல் ஃபைலு, டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் ஃபைலு, HTMLனா HTML ஃபைலு. அது நம்ம செட் பண்ற எக்ஸ்டென்ஷன். நார்மலா எதுவுமே இல்லாம வச்சுன்னா ஒரு நார்மல் ஃபைல், அவ்வளவுதான். நம்ம கொடுக்குற எக்ஸ்டென்ஷன் அவ்வளவுதான். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் அப்படின்னும் போது சம் பெர்மிஷன்ஸோட இருக்கும், அது எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. அந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். அதுக்கு வந்து ரீடு ரைட்டு எக்ஸிக்யூட்னு சொல்லி பெர்மிஷன்ஸ். chmod கமாண்ட் ஞாபகம் இருக்கா? chmod 777 கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ரீட் ரைட்டு எக்ஸிக்யூட். மொத்தம் எத்தனை யூசர் இருக்காங்க? chmod 777 கொடுக்குறீங்களா? ரீடுக்கு என்ன வேல்யூ வரும், ரீடுக்கு 7ஆ, ரீடுக்கு என்ன வேல்யூ வரும், 4. ரைட்டுக்கு யாரு சொல்லுங்க, 6ஆ? யாருப்பா அது 6? ரைட்டுக்கு ரைட்டு 4 to 1ஆ? 3ஆ? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. ரீடுக்கு என்ன வேல்யூ ஃபர்ஸ்ட்? இப்போ யாருமே பேசிக் லினக்ஸ் கிளாஸே ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரீடுக்கு ஆமாவா, ஒத்துக்கிறியா? அட்டன் பண்ணலையா? ஏன் அட்டன் பண்ணல, பண்ணியா? ஏன் பண்ணியா தெரியல. அப்ப see, Linux is a basic thing, Linux is a fundamental thing. நீங்க ஒரு லினக்ஸ், நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா லினக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க கைஸ். ஏன்னா எல்லா அப்ளிகேஷனுமே இட் வில் பேஸ்லி ரன் ஆன் த லினக்ஸ் என்விரான்மெண்ட் ஒன்லி. அப்படி இருக்கும்போது ஒரு லினக்ஸ் சர்வர் பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியலன்னா எப்படி நம்ம ஒர்க் பண்ணுவோம்? ஒரு லினக்ஸ்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றீங்க, அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகல,
எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதுக்கான கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அந்த பேக்கேஜ் எப்படி ரிமூவ் பண்றது, அன்இன்ஸ்டால் பண்றது எப்படி திரும்பி அதை ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறது, அதுக்கான கமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அந்த ஃபைல் ஒரு சர்வீஸ் டவுன் ஆச்சுன்னா எப்படி உள்ள போய் செக் பண்ணுவீங்க, இதெல்லாம் வந்து பேசிக் கமெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்க. நான் வேணா ஒரு வெப்சைட் லிங்க் வேணா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், வேணா மறுபடியும் வேணா பார்த்துக்கோங்க. டாப் 50 லினக்ஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கூகுள்ல போடுங்க. இதுல ஃபர்ஸ்டே வருது பாருங்க, இந்த டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்ற இதுல ஒரு 50 கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல ஒரு 50 கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 50 கமெண்ட்ஸையுமே ஒரு லினக்ஸ் மிஷினை ஓபன் பண்ணி அந்த லினக்ஸ் மிஷின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த கமெண்ட்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஒரு கமெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்ணுங்க. அந்த லிங்கை உங்களோட குரூப்ல நீங்களே அப்டேட் பண்ணிருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுன்றதை இங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு கமெண்டையும் என்ன பண்ணுங்க, ரன் பண்ணி பாருங்க. கேட்பாங்க இன்டர்வியூல மோஸ்ட்லி கேட்பாங்க, லினக்ஸோட கமெண்ட்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க இதெல்லாம். சரிங்களா? பிஎஸ் கமெண்ட்னா என்ன, கில் கமெண்ட்னா என்ன, டிஎஃப் கமெண்ட்னா என்ன, மவுண்ட்னா என்ன, சிஹெச் மோட்னா என்ன, சிஹெச் ஓன்னா என்ன, இதெல்லாம் பேசிக் லினக்ஸ் கமெண்ட்ஸ். இந்த 50 கமெண்டை நீங்க ரன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். நீங்க ரொம்பலாம் நீங்க வந்து போகணும்லாம் அவசியம் இல்லை. பேசிக் இந்த 50 கமெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரீ ரெக்வசைட்ஸ் கமெண்ட்ஸ். இதெல்லாமே ரொம்ப ஒரு இன்டர்வியூல ரொம்ப கேட்கறோடைய கமெண்ட்ஸ் இதெல்லாம். புரியுதுங்களா? இந்த லிங்க் வேணா உங்க குரூப்ல வேணா எடுத்து போட்டுக்கோங்க. சரியா? யாரு ஆன்லைன்ல இது பண்றீங்களோ அதை எடுத்து குரூப்ல போட்டுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அப்ப நான் வந்து இந்த இடத்துல ஒரு டைரக்டரி வச்சிருக்கேன்னு வைங்க. இதுதான் ஒரு Ansible -Galaxy init Apache கொடுக்கும்போது இட் வில் கிரியேட் ஒன் ரோல். ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. அந்த ரோல் எப்படி இருக்குன்னா ஒரு டைரக்டரியா இங்க இருக்கு என்கிட்ட. அப்ப அந்த டைரக்டரிக்குள்ள நான் அந்த டைரக்டரி ஓபன் பண்றேன், சிடி அப்படின்னு சொல்லி ஓபன் பண்றேன். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? டெம்ப்ளேட், டெஸ்ட், என்னென்ன இருக்கு சொல்லுங்க. defaults, files, handlers, meta, readme.md, task, templates, test bars. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல்ஸ்குள்ள இருக்கிற சப் டைரக்டரிஸ். அந்த ரோல்ஸ்குள்ள இருக்கிற சப் டைரக்டரிஸ். இதுவும் இன்டர்வியூல கேட்பாங்க. எஸ், ஏதாவது சொல்றீங்களா? ஓகே. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல்ஸ்குள்ள இருக்கிற சப் டைரக்டரிஸ். இன்டர்வியூல ஒரு ரேண்டமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து எப்படின்னா, ஒரு ரோல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரோல்குள்ள என்னென்னலாம் வரும் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ரோல்குள்ள வர நேம்ஸ் தான் டிஃபால்ட், ஃபைல்ஸ், ஹேண்ட்லர்ஸ், மெட்டா, டாஸ்க், டெம்ப்ளேட்ஸ், டெஸ்ட், வார்ஸ். ஓகே, வேரியபிள், டெஸ்ட், டெம்ப்ளேட், டாஸ்க், இதெல்லாம் சொல்லணும். ஒன் பை ஒன்னா நீங்க சொல்லணும். ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா தான் உள்ள போய் பார்க்கணும். கரெக்டா? இப்ப இந்த டிஃபால்ட்குள்ள என்ன இருக்குன்றத சிடி டிஃபால்ட், அடுத்தது ஃபைல்னா சிடி ஃபைல். இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்றேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. sudo yum install ஓகே ட்ரீ அப்படின்ற நேம்ல ஒரு பேக்கேஜ். ட்ரீ அப்படின்ற நேம்ல என்ன பண்ற, ஒரு பேக்கேஜ் ஒரு இன்ஸ்டால் பண்றேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது டைரக்டரிக்குள்ள இருக்கேன், அப்பாச்சின்ற டைரக்டரிக்குள்ள இருக்கேன். இதுக்குள்ள எனக்கு நிறைய சப் டைரக்டரிஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிடி டாட் டாட் கொடுத்து வெளியே வர்றேன். ஓகே, என்கிட்ட ஒரு டைரக்டரி இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரீ அப்பாச்சி என்டர் அடிக்கிறேன். என்ன காமிக்குது? அப்பாச்சின்றது மெயின் டைரக்டரி, அதுக்குள்ள இருக்கிற சப் டைரக்டரிஸ், அதுக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ், அதுக்குள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே எப்படி இருக்கு, ஒரு பிரான்ச்சா வருதா? அதான் அந்த ட்ரீயோட வேலை. புரியுதுங்களா? அதான் இதுவும் இன்டர்வியூல லினக்ஸ்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். எப்படி வந்து லைக் வந்து ஒரு டைரக்டரி இருக்குன்னா அந்த டைரக்டரிக்குள்ள என்னென்ன இருக்குன்றத நான் எப்படி வந்து ஒரே கமாண்ட்ல பாக்குறது அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதுக்கு we can use one package called as tree.
ட்ரீன்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இந்த பேக்கேஜ் நேம் த ட்ரீ வித் ரெஸ்பெக்டிவ் தட் ஃபைல் ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஷோ தட் என்டையர் பிரான்ச்சஸ் அதுக்குள்ள இருக்கிற என்னென்ன ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணணும் பிரான்ச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு காமிச்சிடும். ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப ஈச் அண்ட் எவ்ரி டைரக்டரிக்குள்ள என்னென்ன இருக்கு ஒரு மெயின் டாட் YAML ஃபைல் இருக்கு அவ்வளவுதான். அதுக்குள்ள என்ன இருக்கானா எதுவுமே இல்லை, வெறும் ஃபைல் மட்டும் இருக்கு. சரியா? அப்ப இதுலயே மொத்தம் தெரிஞ்சிடும் எத்தனை டைரக்டரி இருக்கு. 8 டைரக்டரி 8 ஃபைல் இருக்கு. ஓகே, 8 டைரக்டரி 8 ஃபைல் இருக்கு. இதே மொத்தமா கவுண்ட் பண்ணி சொல்லிடும் என்னென்ன இருக்கு அப்படின்னா மொத்தமா கவுண்ட் பண்ணி சொல்லிடும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு காப்பி சம் கண்டென்ட் டு த ரோல்ஸ். நான் என்ன பண்றேன்னா ஒரு கண்டென்ட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன் என்னோட ரோல்ஸ்குள்ள நான் வந்து என்ன பண்றேன்னா காப்பி பண்ண போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு பிளே புக் இருக்கா, அந்த பிளே புக்ல நான் வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாஸ்க்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அந்த டாஸ்க்ல என்ன பண்ணுவேன் இந்த டைரக்டரிக்குள்ள போட்டுருவேன். நான் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் என்ன பண்ணிருக்கேன். நான் ஏதாவது வேரியபிள் ஃபைல்ஸ் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா வார்ஸ். ஏதாவது சோர்ஸ் ஃபைல் வச்சிருக்கேன்னா அதெல்லாம் எதுல போடுவேன் ஃபைல்ஸ். ஹேண்ட்லர்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹேண்ட்லர்ஸ். இந்த மாதிரி என் பிளே புக்ல நான் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதை என்ன பண்றேன் பிரேக் பண்ணி தனித்தனியா அதோட ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர்ஸ்குள்ள என்ன பண்ணிடுறேன் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். நான் என்னோட டெவலப்பர் கிட்ட கொடுக்கும்போது நான் வந்து என்னோட கோடு கொடுக்க மாட்டேன், என் பிளே புக்கோட கோடு கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதில் என்ன கொடுப்பேன் இந்த ரோல் நேம் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் கொடுத்துருங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அந்த நேமை மட்டும் கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கிற கோடு எல்லாமே என்ன ஆயிடும் ரன் ஆக ஆரம்பிச்சு. இதுதான் கோட் ரியூசபிலிட்டி. சரிங்களா? இதுதான் என்ன பண்ணுவாங்க. இப்ப அவர் மாத்தணும்னு நினைச்சா என்ன பண்ணா போதும் இந்த ரோல்ஸ்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ்ல கண்டென்ட்டை மாத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அவர் திரும்பி ஒரு கோடு எழுதணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்லை, ஏன்னா அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஜஸ்ட் வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அங்க ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரியல் டைம்ல இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல மோஸ்ட்லி ரோல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு டைமும் அவங்க கோடை எழுத மாட்டாங்க, ஆல்ரெடி ஒரு கோடை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருவாங்க. அதே ஆக்ஷன்ஸ் தான் திரும்பி சில ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கோடு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரே கோடை திரும்பி என்ன பண்ணிக்கலாம். இந்த லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்சிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். பேட்சிங் அப்படின்னு என்னன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க லினக்ஸோட சர்வர்ஸ் எப்பயுமே. வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ், அது பேஸ்ட் ஆன் தட் அவங்க ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் படி அவங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சிஸ்டம் வந்து அப்டேட்டடா இருக்கணும் எப்பயுமே. இல்லைன்னா ரொம்ப அவுடேட்டட் வெர்ஷன்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா அதை வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்தது, நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னன்னா ஓப்பன் SSH வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேக் பண்ணிட்டதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. அதாவது SSH இதை வந்து பாத்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்தது. ஸோ தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த SSH டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த SSH பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இதனால பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு நியூஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு செட் ஆஃப் வெர்ஷன் வச்சிருந்தாங்க. இந்த வெர்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா சர்வர்ஸ், அந்த வெர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் உங்களோட சர்வர்ல இருந்ததுன்னா உங்க சர்வர் கண்டிப்பா ஹேக் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 weeks பிஃபோர் நான் வந்து அதை நான் பார்த்தேன். அதை நான் என்னோட அந்த டைம்ல நான் கிளாஸ் எடுக்கும் போது நான் என்னோட அந்த பசங்களுக்குலாம் நான் சொன்னேன். அதுவும் வந்து நடந்தது. இந்த புட்டி நீங்க ஓபன் பண்ணும்போது எனக்கு அந்த எரர் அடிச்சுது. நான் லைவ்லயே காமிச்சேன். புட்டி வந்து நார்மலா புட்டி டவுன்லோட் பண்ணும்போது putti.org கொடுத்துருப்பீங்க இல்லையா, அப்ப கொடுத்தவொடனே ஓப்பன் ஆச்சு இல்லையா, அந்த டைம்ல ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எரர் அடிச்சுது. கரெக்டா அந்த நாள் எனக்கு சொன்னாங்க, நான் அதை அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அதை பிராக்டிக்கலா பண்ணலாம்னு சொல்லி புட்டி ஓப்பன் பண்ணும்போது அந்த எரர் அடிச்சுது. எனக்கு வந்து என்னோட மெக்கஃபே வைரஸ் ஆன்டி வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதை டாட் பண்ணி காமிச்சது. இந்த சைட் வந்து வல்னரபிலிட்டிஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சைட் பண்ணி காமிச்சது. அப்ப ஏன்னா அது புட்டின்றது SSH தானே, ஓப்பன் SSH கனெக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்றது தானே. எனக்கு அந்த வெப்சைட் எனக்கு வந்து இது வந்து வல்னரபிலிட்டி இஷ்யூல இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சது. நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன், லைவ்ல காமிக்கிறேன், எனக்கு அதை காமிச்சது. அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த டைம்ல லைவ்ல நடந்தது. ஸோ அதுதான், அதனால எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் சொல்றேன்னா நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இதில் அடிக்கடி நான் பார்ப்பேன். நான் வந்து சும்மா இருக்கிற டைம்ஸ்லாம் இந்த யூடியூப்ஸ்ல வந்து சம் ஏதாவது வந்து டெக்னிக்கலா ஏதாவது இருக்கா, புதுசா ஏதாவது சொல்லியிருக்காங்களா,
அந்த மாதிரி சரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அதில் ஏதாவது எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும்போது ரீல்ஸ் பார்க்குற மாதிரி அதில் ஷார்ட்ஸ்லாம் வரும். அதில் நான் பார்க்கும்போது தான் எனக்கு ரீசெண்டாக இந்த நியூஸ் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் எஸ்எஸ்ஹெச் கான்செப்ட்ல வந்து இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி எஸ்எஸ்ஹெச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் திங் சைபர் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதை வந்து நான் இது பண்ணோம். அதுக்கப்புறம் அது கண்டினியூஸா நிறைய இதுல போச்சு. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நான் கண்டினியூஸா ஃபீட்பேக்கா நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லைவாவும் நான் பார்த்தேன். லைவாவும் எனக்கு நடந்தது. லைவாவும் அந்த பசங்க பார்த்தாங்க. பாத்தீங்களா குட்டியோட இது வந்து வெப்சைட் ஓப்பனே ஆகல அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நடக்கும்போது நான் காமிச்சாங்க. ஸோ இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த அப்டேட்டட் திங்ஸ் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் எப்பவுமே லினக்ஸ் பேஸ்ட் என்விரான்மெண்ட்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில அப்டேட் பண்ற ஆக்டிவிட்டியை ஒரு ருட்டீன் ஆக்டிவிட்டியா வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ருட்டீன் ஆக்டிவிட்டியை ஒரு ஆட்டோமேட் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் பிளே புக் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த டைம்ல பிளே புக் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணும். என்னென்ன அப்டேட் பண்றதுனா ஒன்றும் இல்லை, சிஸ்டம் அப்டேட் பண்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பேக்கப் எடுத்துப்பாங்க, பேக்கப் எடுத்து சிஸ்டம் அப்டேட் பண்ணி விடுவாங்க. அப்ப அந்த அப்டேட் பண்றதுக்கு கமெண்ட்ஸ் தெரியும் இல்லையா, எம் அப்டேட் அப்கிரேட் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இல்லையா, அதுதான் பிளே புக்ல வச்சிருப்பாங்க. அப்ப அது என்னது, இது ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க் தானே. அப்ப அந்த ரிப்பீட்டட் டாஸ்க்குக்காக புதுசா ஒரு பிளே புக் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே பிளே புக்கை திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு நான் புதுசா பிளே புக் எழுதணும்? அந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளே புக் எழுதி அந்த பிளே புக்கை இந்த ரோல்ஸ்ல என்ன பண்ணிடுவாங்க, கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. எது சேஞ்ச் பண்ணாலும் எங்க சேஞ்ச் பண்ணா போதும், ரோல்ஸ்குள்ள போய் சேஞ்ச் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சு. தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கோட் ரீயூசிபிலிட்டி. ஒரு கோட் ரீயூசிபிலிட்டி கான்செப்டுக்காக தான் இந்த ரோல்ஸ் இந்த சினாரியோஸ் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அதே தான் டெராஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா மாடியூல்ஸ் அப்படின்ற நேம்ல நம்ம பேசுவோம். டெராஃபார்ம்ல மாடியூல்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அதுவும் என்னது, ஒரு கோட் ரீயூசிபிலிட்டி. சரிங்களா? ஸோ தியரிட்டிக்கலா நீங்க நிறைய பேசலாம் சரியா. இது நான் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப பேசுறேன் அப்படின்னா இன்டர்வியூல நிறைய தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான் நமக்கு தேவை. ப்ராக்டிக்கல் எதுக்காக? ப்ராக்டிக்கல் எதுக்காக? உள்ள போய் ஒர்க் பண்றதுக்கு. உள்ள ஒர்க் எப்படி வேணாலும் பண்ணிடலாங்க. உள்ள ஒர்க் எப்படி வேணாலும் பண்ணிடலாம். ஆனா இன்டர்வியூ கிராக் பண்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட். சரியா? டன். ஓகேப்பா. ஸோ கமிங் டு த டாபிக், நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிளே புக் ஒன்று ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன். அந்த பிளே புக்கை நான் வந்து இந்த இடத்துல இந்த ரோல்ஸ் கான்செப்ட்ஸ்ல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். ஆல்ரெடி என்கிட்ட அந்த பிளே புக் இருக்கு, எடுத்துக்கிறேன். இதுலயும் வெர்ஷன் அப்டேட் கேட்டிருக்கான். ஸோ நான் இந்த பிளே புக்கான கோடும் நான் வந்து கிளாஸ் முடிச்ச பிறகு ஷேர் பண்றேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிளே புக். இந்த பிளே புக்ல இந்த டாஸ்க்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாஸ்க்கை மட்டும் நான் என்ன பண்றேன், காப்பி பண்றேன். காப்பி பண்ணி என்ன பண்ணணும், எதுல காப்பி பண்ணணும், ரோல்ஸ்ல எங்க காப்பி பண்ணணும், டாஸ்க்ல போய் காப்பி பண்ணணும். அப்ப சிடி டாஸ்க், அதுல மெயின் ஃபைல், அப்ப விஐ மெயின் ஃபைல். இங்க இருக்கிற கண்டென்ட்டை டெலீட் பண்ணிட்டு இங்க இருக்கிற கண்டென்ட்டை டெலீட் பண்ணிடுங்க. நம்ம கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணணும். சாரி, ஓகே. டாஸ்க் மட்டும் காப்பி பண்ணிடுச்சு. இதுல வேற என்ன கொடுத்துருக்கேன், ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் கொடுத்துருக்கேன். இண்டெக்ஸ் ஃபைல்ன்றது என்னது, ஒரு சோர்ஸ் ஃபைல். சரியா? இண்டெக்ஸ் ஃபைல்ன்றது என்னது, அப்ப சோர்ஸ் ஃபைல்ல எதுல கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைல்ஸ்குள்ள கொடுக்கணும். சோர்ஸ் ஃபைல்ஸ்ல என்ன பண்ணணும், ஃபைல்ஸ் இந்த டைரக்டரிஸ்குள்ள கொடுக்கணும். இப்போ எனக்கு சொல்லுங்க, என்னோட சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்கு, சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்கு, ஹோம் EC2-user இருக்கு. இத எனக்கு இந்த ஃபைல்ஸ் இந்த டைரக்டரி, இந்த அப்பாச்சிக்குள்ள ஃபைல்ஸ் இந்த டைரக்டரி இருக்கு, இதுக்குள்ள கொண்டு போகணும். எப்படி கொண்டு போவீங்க? எப்படி கொண்டு போவீங்க?
எப்படி இது பண்ணுவீங்க? மூவா? ஓகே, மூவ் பண்ணலாம். வேற மூவ் பண்ணா மொத்தமா கட் அண்ட் பேஸ்ட் ஆயிடுமே. காப்பி பண்ணலாம். காப்பி. ஓகே, ஸோ காப்பி சிபி. எப்படி அந்த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்லிடுங்க. எப்படி பண்ணுவீங்க? காப்பி எப்படி பண்ணுவீங்க? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் எப்படி ஃபைல் இது பண்ணணும்? எப்படி பண்ணுவீங்க? நீங்க தான் சொல்லணும். எனக்கு அந்த கமாண்ட் ஃபுல்லா சொல்லுங்க. காப்பி இதான் கமாண்ட். ஐஃபன் ஏ என்ன பண்ணும்? காப்பி ஐஃபன் ஏன்னா ஆர்குமெண்டா? எதுக்கு ஆர்குமெண்ட்? இது நார்மல் கமாண்ட்ப்பா. நார்மல் இது இந்த பிளே புக் இது கமாண்ட் கிடையாது. சொல்லுங்க guys. நார்மல் லினக்ஸ் கமாண்ட் எப்படி பண்ணுவீங்க? காப்பி சோர்ஸ் ஃபைல் சொல்லு. ஹோம் ec2 user index.file ஸ்பேஸ் டெஸ்டினேஷன் என்ன கொடுப்பீங்க? Apache /files home ec2 user Apache files அதுல index.file எப்பவுமே கொடுக்கும்போது ஃபுல்லா கொடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஒரு டைரக்டரி எங்க இருக்கு அப்படின்றத கரெக்டா கொடுக்கணும். இது பேர் தான் ரிலேட்டிவ் பாத். அப்சல்யூட் பாத், ரிலேட்டிவ் பாத் அப்படின்னா இது வந்து அப்சல்யூட் பாத். இது அப்சல்யூட் பாத்னா ஒரு ஸ்ட்ரெச்சா கொடுக்குறோம் பாத்தீங்களா? இது அப்சல்யூட் பாத். ரிலேட்டிவ் பாத்ன்றது 1 by 1 உள்ள போயிட்டு கொடுப்பீங்க. ரியல் டைம் சினாரியோஸ்ல ஒரு லினக்ஸ் அட்மின் அப்படி ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒரு சீனியர் பர்சன் அப்படி ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி. புரியுதுங்களா? சிடி அப்பாச்சி அதுல சிடி ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் உங்களுக்கு இருக்கணும். .html ஃபைல். சரியா? சரி. சரியா? ஓகே. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பிளே புக் எழுதுறேன். ஒரு ஃபைல் எழுதுறேன். ஓகே. எப்படி எழுதுறேன் அப்படின்னா இந்த கான்செப்ட் பண்றதெல்லாம் காமன். இது அப்படியே கொடுத்துருங்க. ஓகே. இது கீழே இதுல நான் வெப் சர்வர் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா? நான் வந்து சும்மா வெப் சர்வர்னு கொடுத்துக்கிறேன். இதுல நம்ம எப்படி கொடுக்கணும்னா ரோல்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். டாஸ்க்கு பதிலாக ரோல்ஸ் கொடுத்துட்டு இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஃபன் அப்பாச்சி என்ன நேம் கொடுத்தீங்க?
பேட்ச் இவ்வளவுதான். இதான் கொடுக்கணும். ஓகே, பேட்ச் அவ்வளவுதான். இப்போ இதை மட்டும் நீங்க என்ன பண்ணா போதும், காப்பி பண்ணிட்டு cd டாட் டாட் கொடுத்து வெளியே வந்துடுறேன். இதுல vi roles டாட் yaml அப்படின்னு கொடுங்க. roles டாட் yaml. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். நான் அது ஃபுல்லா கூட எழுதல, ஏன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரோல்ஸ்குள்ள கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஜஸ்ட் YAML ஃபைல் கால் பண்றேன். என்ன கொடுக்கணும், ansible ஹைஃபன் playbook. ஓகே, என்ன கொடுக்கணும், -i slaves.txt roles.yaml. அவ்வளவுதான் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணனா அப்ப அந்த ஃபைல்குள்ள இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும்னா நான் இதுல போய் சேஞ்ச் பண்ணணும், இந்த roles.yaml போய் சேஞ்ச் பண்ணணுமா, அதுல போய் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா அந்த நேம் தான் இதுல கால் பண்ணியிருக்கேன், ஏன்னா அதுதான் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் கோட் யூசிலிட்டி. இப்போ எது சேஞ்ச் பண்ணாலும் என்ன பண்ணலாம், அதுல பண்ணிட்டு இதை கால் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சு. சரிங்களா, நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரோல்ஸ்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது நம்ம கிரியேட் பண்றது. சரிங்களா, நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோல் வச்சிருக்கேன். இப்போ இதே சினாரியோ தான் இப்போ நீங்க ட்ரை பண்ண போறீங்க. ஆனா எப்படி ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஒரு இன்னொரு பிளே புக் வச்சிருக்கேன். அந்த பிளே புக்ல கொஞ்சம் லென்த்தி கான்செப்டா இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, இந்த ரோல் சினாரியோஸா கொண்டு வர போறீங்க. சரிங்களா, இதை சாம்பிளா பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதே கான்செப்ட் தான். நான் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு லென்த்தி பிளே புக் ஒன்று வச்சிருக்கேன். அந்த பிளே புக்ல இருக்கிற டாஸ்க்கு, டெம்ப்ளேட்ஸ், வேரியபிள்ஸ், டெஸ்ட் ஃபைல்ஸ் அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இந்த ரோல்ஸ்ல கரெக்டா அதுக்கு இதெல்லாம் ஃபீட்பேக் ஃபீட் பண்ணிட்டு இந்த ரோல் நேம் கால் பண்ணீங்கன்னா போதும், அது ரன் ஆகும். அது எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? இது கிளியர்னா நம்ம அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த ஒரு பெரிய பிளே புக் ஒன்று இருக்கு, பெருசுலாம் இல்லை, சும்மா ஒரு இதுதான். ஓகே, ஸோ அதை நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சினாரியோஸ் நான் வந்து பிளே புக் எழுதலாம் போறது இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு பிளே புக் வச்சிருக்கேன். இதை நீங்க தான் என்ன பண்ண போறீங்க, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. சரிங்களா, ஸோ இந்த பிளே புக்ல என்ன இருக்குன்றத நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த பிளே புக்ல என்ன இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. யாராவது என்ன கொடுத்துருக்கேன், மொத்தம் எத்தனை டாஸ்க் இருக்கு, என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சர்வர் அப்டேட் பண்றோம். இது வந்து ஜாவா 1.8.0 ஜெடிகேட் இன்ஸ்டால் பண்றோம். அண்ட் தென் டாம்கேட் டவுன்லோட் பண்ணிட்டு அதை அன்ஆர்கேவ் பண்ணிட்டு டாம்கேட்டை வந்து ரைட்ஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்றாங்க. ஓகே, ஸோ நான் வந்து அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்றதுக்கு ஒரு மாடியூல், அடுத்து என்ன பண்றேன், ஜாவா இன்ஸ்டால் பண்றேன். அதுக்கான ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கான ஒரு மாடியூல். என்ன மாடியூல் யூஸ் பண்றேன், எம்ன்ற மாடியூல். அடுத்தது ஒரு பேக்கேஜை டவுன்லோட் பண்றேன். சரிங்களா, அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு மாடியூல் யூஸ் பண்றோம். அது என்னது, get -URL. இது ஒரு புது மாடியூல். நார்மலா லினக்ஸ் மிஷின்ல ஏதாவது ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணனா எப்படி டவுன்லோட் பண்ணுவீங்க, ஒரு அப்ளிகேஷன் நீங்க லினக்ஸ்குள்ள கொண்டு வரணும்னா டூப்ளிகேட்ன்ற கமாண்ட் கொடுப்பீங்க. கரெக்டா, இப்போ லினக்ஸ்ல அது கமாண்ட். அப்ப ஆன்சிபிள்ல நீங்க என்னவா கொடுக்கணும், அதுக்கு ஒரு மாடியூலா கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அது என்ன மாடியூல்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி தெரியாத ஏதோ நீங்க என்ன பண்ணலாம்னா ஆன்சிபிள்ல நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். ஆன்சிபிள்ல நீங்க என்ன பண்ணலாம்னா சர்ச் பண்ணலாம், அதுக்கான கமாண்டை மென்ஷன் பண்ணிட்டு. ஓகேங்களா, அதுக்கான கமாண்டை மென்ஷன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து டூப்ளிகேட்ன்றது டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறேன். இது லினக்ஸ்ல எனக்கு தெரியுது. ஆன்சிபிள் நான் இது பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்னா டூப்ளிகேட் ஆன்சிபிள். அப்ப என்ன பண்ணுது, அது எனக்கு ஒரு மாடியூல் காமிக்குதா. அப்ப அந்த மாடியூல் என்னன்றதை நான் ரெஃபர் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே மாடியூல் தான். இது என்ன மாடியூல், டவுன்லோட் ஃபைல்ஸ் HTTP, SCTP, FTP ஃபைல்ஸ்லாம் இதுவாகுதா. அப்ப இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ப இதோட சினாப்சிஸை நான் லேர்ன் பண்ணணும், எதுக்காக இருக்கு என்னன்றது நான் லேர்ன் பண்ணிட்டு
அடுத்து நான் என்ன பண்ணணும் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸோட இதுதான் நான் எடுத்திருக்கேன். இதோட எக்ஸாம்பிளோட இதுதான் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இங்க மென்ஷன் பண்ணி டவுன்லோட் டாம்கேட்டோட யூஆர்எல் டாம்கேட் ஆன்லைன்ல போயிட்டு டாம்கேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். டாம்கேட்னு கொடுத்தா போதும். இதுல நான் வெர்ஷன் 9 எடுத்திருக்கேன். இப்போ 8.9 இருக்கு. இங்க என்ன கொடுத்து 8.88 இருக்கு. ஒரு அப்டேட்டடாகவே வச்சுப்போம் எப்பவுமே. ஏன்னா சம்டைம்ஸ் அப்டேட்டட் இல்லாமல் இருந்தால் டவுன்லோட் ஆக போயிடும். எங்கெல்லாம் 88 இருக்கோ அங்கெல்லாம் 89 மாற்றிக்கிறேன். வேற எங்கேயாவது மாற்றணுமா? சரி, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அதோட யூஆர் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே போயிட்டு இதோட டார் ஜிப் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட யூஆர் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன், ஓபிடின்ற ஃபைல் பாத்தில் இருக்கணும். தென் என்ன மோடில் அது ஸ்டோர் ஆகும், 0,777 அப்படின்னு என்ன அர்த்தம், ஆல் பெர்மிஷன்ஸோட ஸ்டோர் பண்றேன், எல்லா பெர்மிஷன்ஸோட ஸ்டோர் பண்றேன். அடுத்தது என்ன பண்றேன், அன்ஆர்கைவ் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். அன்ஆர்கைவ்னா என்ன, இப்போ இது டவுன்லோட் ஆகும்போது என்ன ஃபார்மெட்ல டவுன்லோட் ஆகுது, tar.xgz அப்படின்னா என்ன அர்த்தம், ஜிப் ஃபைலா டவுன்லோட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஜிப் ஃபைல். ஜிப்ல ஒரு ஒன் ஆஃப் த ஜிப் ஃபைல் தான் இது. நார்மல் டாட் ஜிப்ன்றதுக்கு பதிலாக tar.gz அப்படின்னு இருக்கு. அது வந்து ஒரு ஜிப் ஃபைல், டார் ஃபைல் அப்படின்னு வாங்க. அதை வந்து அன்ஜிப் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு கமாண்ட். நார்மலா ஜிப்பா இருந்தா அன்ஜிப்னு கமாண்ட் யூஸ் பண்ணலாம். டார் ஃபைலா இருந்ததுன்னா tar ஸ்பேஸ் -xvzf அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். tar ஸ்பேஸ் -xvzf. அப்ப இது லினக்ஸ்ல கமாண்டா தெரியுது. அப்ப இதுக்கு எனக்கு என்ன வேணும், ஆன்சிபிள்ல மாடியூலா வேணும். அந்த மாடியூல் தான் இது. என்ன மாடியூல், அன்ஆர்கைவ். அப்ப இந்த அன்ஆர்கைவ் மாடியூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ஜிப் ஃபைல அன்ஜிப் பண்ணலாம். சரியா, அப்ப ஜிப் ஃபைல் எங்க இருக்கு, /opt apache இந்த ஃபார்மேட்ல இருக்கு. அதை அன்ஜிப் பண்ணி எங்கேயே வைக்க சொல்றேன், அங்கேயே வச்சிருங்கன்னு சொல்றேன். ரிமோட் சோர்ஸ்ல இருக்கா, அதாவது ரிமோட் ஃபைல்ல இருக்கா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு எஸ், இது கண்டிஷன்ஸ் இது கொடுக்கணும். அந்த இதுல மென்ஷன் ஆயிருக்கும் கண்டிஷன்ஸ், இது நான் மென்ஷன் பண்றேன். மோட் வந்து ட்ரிபிள், இதுவும் மாடியூலா எடுத்தது தான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன், அப்ப இது அன்ஆர்கைவ் பண்ண பிறகு அன்ஜிப் ஆயிடும். அன்ஜிப் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஃபோல்டரா அது வந்துடும், டைரக்டரியா வந்துடும். நெக்ஸ்ட் என்ன மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஷெல். இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மாடியூல், ஷெல். எப்படி நீங்க ஒரு ஷெல் ஃபைல ரன் பண்ணுவீங்க ஒரு நார்மல் லினக்ஸ் மிஷின்ல, எப்படி ஒரு ஷெல் ஃபைல ரன் பண்ணுவீங்க, எப்படி ஒரு ஷெல் ஃபைல் ரன் பண்ணுவீங்க, எப்படி ஒரு ஷெல் ஃபைல் ரன் பண்ணுவீங்க, apache.sh அப்படின்னு ஒரு ஷெல் ஃபைல் இருக்கு. இதை ரன் பண்ணோம்னா எப்படி ரன் பண்ணுவீங்க, இதுக்குள்ள ஒரு ஷெல் கமாண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபைலை நீங்க ரன் பண்ணணும். இது ரன் பண்ணீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகும். எப்படி ரன் பண்ணுவீங்க, // அப்படின்னு கமாண்ட் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, // அப்படின்னு கமாண்ட் கொடுத்து apache.sh அப்படின்ற ஃபைலை ரன் பண்ணீங்கன்னா அது ரன் ஆகும். அப்ப ரன் பண்றதுக்கான கமாண்ட் என்ன, // இப்போ இது // எனக்கு தெரியுது லினக்ஸ்ல. அப்ப இதுக்கு என்ன தேவை, எனக்கு ஆன்சிபிள்ல ஒரு மாடியூல் தேவை. அந்த மாடியூல் தான் என்னது, ஷெல். அப்ப ஷெல்ன்ற மாடியூல் யூஸ் பண்றேன். ஸோ நோ ஹப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். /opt-க்குள்ள அப்பாச்சி டாம்கேட்ன்ற ஒரு ஃபைல் இருக்கு. அதுல பின்ன்ற ஒரு ஃபோல்டர், பின்குள்ள startup.sh அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. sh ஷெல் ஃபைல். இதை ரன் பண்ணு. நோ ஹப்ன்றது நோ ஹேங் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நோ ஹேங் அப். என்னன்னா இப்ப இது எல்லாமே ரன் ஆகும்.
டாம்கேட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் ஆகும்போது செகண்ட் சர்வர் டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணும்போது சர்வர் டவுன் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு, இல்ல வைஃபை கட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன நடப்பாங்க? எனக்கு எல்லாம் டவுன்லோட் ஆயிருக்குமா அப்படின்னா ஆகாது, பாதி அரைக்குறையா டவுன்லோட் ஆயிருக்கும். அப்ப அந்த அப்ளிகேஷன் வச்சு நான் ஏதாவது ரன் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா எனக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஏன்னா அது ப்ராப்பரா என்ன இருக்காது, அது டவுன்லோடே ஆயிருக்காது. அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நோ ஹாப் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றேன். நோ ஹாப்னா நோ ஹேங்கர். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த ஃபைல் என்ன பண்ணாது, ஃபுல்லா டவுன்லோட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? தென் பேக்ரவுண்ட்ல இதை ரன் பண்ண இருக்கும். ஆம்பர்சன்றது பேக்ரவுண்ட் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்றது. பேக்ரவுண்ட் ஆப்ரேஷனுக்காக நம்ம ஆம்பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு பிளே புக். சப்போஸ் இன்டர்வியூல ஏதாவது ஒரு சாம்பிள் பிளே புக் எழுதி காட்டுங்க அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா கூட இந்த பிளே புக்கை நீங்க என்ன பண்ணலாம், எழுதி காட்டலாம். இந்த எழுதி காமிச்சு இதோட யூஆர்எல்ஸ் ஒன் பை ஒன், ஐ மீன் இதோட மாடியூல்ஸ் என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சாரி பூர்ணிமா ஏதாவது சொல்றீங்களா? ஸோ அப்ப இந்த பிளே புக்கை ரன் பண்றீங்கன்னா இது எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்க, இதை நீங்க எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். ஒன் பை ஒன்னா நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைனும் பண்ணலாம். சாம்பிள் பிளே புக் ஏதாவது எழுதி காட்டுங்க, சும்மா ஒரு ரெண்டு வச்சு அவங்களே ஏதாவது சினாரியோ கொடுத்து எழுத சொன்னா அது நம்ம எழுதி தான் அவனுக்கு வேற வழி கிடையாது. இல்லை ஏதாவது ஒரு பிளே புக் நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொன்னா கூட இதே எழுதலாம். இதை எழுதி இதை நீங்க என்ன பண்ணலாம், ஒண்ணு இதை எழுதலாம், அப்படி இல்லைன்னா அந்த ஜென்கின்ஸோட இது இருக்கு இல்லையா அதை கூட எழுதலாம். ரீசெண்டா எனக்கு ஒரு டாஸ்க் வந்தது, ஒரு ஜென்கின் சர்வரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்தது, அதுக்கு நான் வந்து பிளே புக் தான் ஒன்று எழுதி நான் அதை ஆட்டோமேட் பண்ணேன், அதை நான் வேணா எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளே புக் கூட நீங்க என்ன பண்ணலாம், எழுதி காட்டுறோம். உங்களோட விஷ் தான். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இது வரைக்கும் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா vi tomcat.yaml அப்படின்ற ஒரு ஃபைல் ஓப்பன் பண்றேன். காப்பி அண்ட் பேஸ்ட் source destination ansible -playbook -i slaves.txt tomcat.yaml. அதுக்குள்ள இருக்கிறது ஒன் பை ஒன்னா ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்டேட் ஆகும், ஜாவா இன்ஸ்டால் ஆகும். சரி, Ansible I mean Tomcat இன்ஸ்டால் ஆயிருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சரி, ரீலோட் ஆயிடுச்சா? ஓகே. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஃபைலை காப்பி, இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இங்க சர்ச் பண்றேன். சாரி, டாம்கேட்டோட 9090 இல்ல 8080 ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா? டாம்கேட் இது ஓப்பன் ஆயிடுச்சா? நான் என்ன பண்ணிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக டாம்கேட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரியா? கிளியரா? இப்போ இதே கான்செப்டை நீங்க வந்து ரோல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க, டாஸ்கை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி கொடுக்கணும். தென் இது கீழே நான் இன்னொரு இது வச்சிருக்கேன், என்னது, காப்பி மாடியூல். காப்பி மாடியூல் என்ன கொடுத்துருக்கேன், sample.war ஃபைல், which மீன்ஸ் ஒரு சோர்ஸ் ஃபைல். அப்போ நான் சோர்ஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ணி என் லோக்கல்ல வச்சுக்கணும்.
ஏன்னா அதை தான் எடுத்து என்ன பண்ண போகுது, காப்பி பண்ண போகுது. அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நான் இன்னொரு கான்செப்டையும் நான் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாருக்கும் கிளியர், இது எல்லாருக்கும் கிளியர். நான் என்ன பண்றேன்னா இதோட போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ற சினாரியோ பண்றேன். அதுல தான் டெம்ப்ளேட் மாடியூல்ஸ்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பண்றேன். ஓகேங்களா? போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கு இப்போ எனக்கு இந்த டாம்கேட் மாஸ்டர்ல இன்ஸ்டால் இருக்கா, ஸ்லேவ்ல இன்ஸ்டால் இருக்கு? மாஸ்டர் ஸ்லேவ் மாஸ்டர் ஸ்லேவ் ஆகுது, ஸ்லேவ் மாஸ்டர் ஸ்லேவ் ஆகுது, ஸ்லேவ் தானே? இப்போ மாஸ்டர் நீங்க என்ன வெப்சைட்னு கொடுத்துருக்கீங்க, தப்பு தானே? ஸ்லேவ். ஓகேவா? அப்போ எதுக்கு ஆன்சிபிள் ஒன்று இருக்கு? ஆன்சிபிள் இஸ் கோயிங் டு ஒர்க் ஆன் ஸ்லேவ், ஸ்லேவ்ல தான் அது ஒர்க் பண்ண போகுது. அப்போ இது எல்லாமே எனக்கு எங்க ரன் ஆகிட்டு இருக்கு? இந்த கோட் எல்லாமே ஸ்லேவ்ல தான் எனக்கு இது ஆகுது. அப்போ இந்த ஸ்லேவ் மிஷின்ல தான் எனக்கு என்ன ஆகுது, இந்த டாம் கேட் இருக்கு. அப்ப எனக்கு ஸ்லேவ் மிஷின்ல இருக்கிற ஒரு டாம் கேட்ல ஒரு ஃபைல் பாத் இருக்கு. அந்த ஃபைல் பாத்ல தான் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அதை நம்ம மாத்தி விடணும். புரியுதுங்களா? அந்த ஃபைல் நான் மாத்தணும்னா நான் வந்து ஸ்லேவ் மிஷின்குள்ள போய் ஆகணும். ஏன்னா அந்த ஃபைல் எங்க இருக்கு, ஸ்லேவுக்குள்ள இருக்கு. ஆனா அதை நான் மாத்தக்கூடாது. யார் பண்ணணும்? எனக்கு பதிலா ஆன்சிபிள் பண்ண வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்லேவ்ல இருக்கிற அந்த ஃபைலை நான் இங்க கொண்டு வரணும், காப்பி பண்ணி இங்க கொண்டு வரணும். ஏன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் மாஸ்டர் டு சேவ் தான் போகணும், மாஸ்டர்ல இருந்து டு சேவுக்கு போகணும். அதனாலதான் சோர்ஸ் ஃபைல்ல எங்க வச்சிருக்கீங்க, மாஸ்டர் மிஷின் வச்சிருக்கீங்க. அதனாலதான் காப்பி மாடியூல் யூஸ் பண்றீங்க. காப்பி மாடியூல் என்ன பண்றோம், இண்டெக்ஸ் டாட் ஃபைல் ஒன்று வச்சிருக்கீங்க. அது எங்க இருக்கு, மாஸ்டர்ல தானே இருக்கு. நம்ம மாஸ்டர்ல இருந்து இருக்கிற ஃபைலை தான் அது காப்பி பண்ணி உள்ள கொண்டு போகுது. அப்ப ஸ்லேவ்ல இருக்கிற ஃபைலு நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஸ்லேவ் மிஷின்குள்ள போயிட்டு பண்ணலாம். ஆனா அதையும் நான் என்ன பண்றேன், ஆன்சிபிள் வழியா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் மாடியூல்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த டெம்ப்ளேட் மாடியூல்ஸா வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா என் ஸ்லேவ் மிஷின்ல இருக்கிற அந்த ஃபைல் என் மாஸ்டர் மிஷினுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், காப்பி பண்ணணும். அப்ப இந்த இடத்துல எனக்கு சொல்லுங்க, ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, எப்படி காப்பி பண்ணுவீங்க? ஒரு மிஷின்ல இருந்து, ஒரு லினக்ஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் மிஷினுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. இதுவும் இன்டர்வியூல கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட், லினக்ஸ்ல கேட்குற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அதுக்கு எஸ்சிபி அப்படின்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, எஸ்சிபி. ஓகேங்களா? எஸ்சிபி EC2-user, ஏன்னா அதோட யூசர் நேம் EC2-user தான். அட்டு அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ், அந்த சர்வரோட பிரைவேட் ஐபி அட்ரஸ் காப்பி பண்றேன், கோலன் ஸ்லாஷ் அந்த அந்த அப்பாச்சி டைரக்டரி எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு, ஓபிடிக்குள்ள இருக்கு. கரெக்டா? மீன்ஸ் இங்க அந்த பிளே புக்லயே இருக்கும் பாருங்க, இங்க தானே இருக்கு. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கணும். ஸ்லாஷ் கான்எஃப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இங்க இருக்கும், கான்எஃப். அதுக்குள்ள சர்வர் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்ற ஃபைல், இந்த ஃபைல் தான் எனக்கு வேணும். எங்க கொண்டு வர, என்னோட லோக்கலுக்கு. லோக்கல்ல எங்க கொண்டு வரேன், ஹோம் ஸ்லாஷ் EC2-user. என்டர் அடிச்சேன் அப்படின்னா காப்பி ஆயிடுச்சா? இப்போ எல்எஸ் கொடுத்து பாருங்க, server.xml ஃபைல் இருக்கா? சர்வர் டு சர்வர் காப்பி பண்றதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஒரு லினக்ஸ் மிஷின்ல, SCP செக்யூர் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமாண்ட் நேம் செக்யூர் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸ்ல இருந்து லினக்ஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு விண்டோஸ் மிஷின்ல இருந்து லினக்ஸ்க்கு பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க, WinSCP அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, WinSCP அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப WinSCP, விண்டோஸ் மிஷின் டு லினக்ஸ் மிஷின், லினக்ஸ் டு லினக்ஸுக்கு SCP யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா NFS, நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங். EFS கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா, லாம்டா EFSன்னு ஒரு கான்செப்ட், ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்களா, லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் EFSன்னு, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்னு. அது கான்செப்டே தானே. ஒரு லினக்ஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் மிஷினுக்கு என்ன பண்றீங்க, ஃபைலை காப்பி தானே பண்றீங்க. ஸோ வேரியஸ் வே NFS யூஸ், அதோட ப்ரோட்டோகாலும் NFS ப்ரோட்டோகாலும் ஒன்று தான், 2049. அதை வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா SCP கமாண்ட் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா?
இட்ஸ் மோர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் வந்து எஸ்சிபி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், யூசர் நேம் அட் சிம்பிள் ஐபி அட்ரஸ் கோலன் எந்த ஃபைல் பாத்துல அந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் விச் மீன்ஸ் சோர்ஸ் ஃபைல். சோர்ஸ் எங்க இருக்கு, ஓபிடி அப்பாச்சி கான்எஃப் server.xml எங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், என் லோக்கல்ல ஹோம் EC2 ஐஃபன் யூசர் காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் சேஞ்ச் பண்றேன், இந்த server.xml ஃபைல்ல போயிட்டு இன்சர்ட் மோடுக்கு மாறிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேஞ்ச் பண்றேன். 80 அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 90 அப்படின்னு மாத்திக்கிறேன். 90 இப்படி மாத்துறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா இதை நான் ஆட்டோமேட்டா மாத்துறதுக்கு ஒரு curly bracket யூஸ் பண்றேன். tomcat underscore port I mentioning நான் டைரக்டா வேல்யூ பாஸ் பண்ணல, அதுக்கு பதிலா என்ன பண்ணியிருக்கேன் tomcat underscore portன்னு சொல்லி ஒரு நேமை கால் பண்ணியிருக்கேன், நேம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் என்னன்னு சொல்றேன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்றேன். நான் வேரியபிள் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன், டைரக்டா வேல்யூ என்ன பண்ணல, அதுல அசைன் பண்ணல. அந்த வேரியபிள் எதுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன், ஒரு curly brackets குள்ள கொண்டு வந்திருக்கேன். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜிஞ்சா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, பைத்தான்ல ஜிஞ்சா டெம்ப்ளேட்னு ஒரு சினாரியோ இருக்கு, ஜிஞ்சா கான்செப்ட் அப்படின்னுவாங்க. இந்த curly bracket குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுவாங்க. வேரியபிள்னா என்ன, வாட் இஸ் மீன் பை வேரியபிள், இன்டைரக்டா வேல்யூஸ் பாஸ் பண்றது தான் வேரியபிள்ஸ். a ஈக்குவல் டு 0 எங்கெல்லாம் a கால் பண்றீங்களோ அங்கெல்லாம் எனக்கு என்ன ஆகும், 0ன்னு அசைன் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வேரியபிள் கால் பண்ணியிருக்கேன். என்ன வேரியபிள், tomcat underscore port. இதுல நான் வேல்யூ செட் பண்ணிடுவேன். எங்க செட் பண்ணோம்னா என்னோட பிளே புக் எழுதுறது தெரியுமா, அந்த பிளே புக்ல அந்த வேல்யூ செட் பண்ணுவேன். அப்ப அந்த பிளே புக்ல அந்த பிளே ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகும், இங்க வந்து அசைன் ஆகும். அதை எனக்கு யாரு பண்ணுவா அப்படின்னா அதுக்கு தான் நான் ஒரு மாடியூல் யூஸ் பண்றேன். அந்த மாடியூல் நேம் தான் டெம்ப்ளேட். புரியுதுங்களா, டு ரீப்ளேஸ் எ பர்டிகுலர் வேர்ட். ஒரு சர்வர்ல ஒரு ஃபைல் பாத்துல ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we are using one module called as template. அப்ப அந்த டெம்ப்ளேட்ன்ற மாடியூல் எப்படி ஒர்க் ஆகும்னா based on the Jinja templates. இந்த Jinja ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். இந்த Jinjaன்றது என்னது, அந்த curly bracket இருக்கு தெரியுமா, அதுதான் அந்த Jinja. அந்த Jinjaக்குள்ள என்ன வேரியபிள் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேமை ரீப்ளேஸ் பண்ணி நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ அதை என்ன பண்ணிடும், செட் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இங்க கொடுக்கறது. சரியா, இதை நான் அதுக்கான பிளே புக் நான் காமிக்கிறேன். அந்த பிளே புக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சேஞ்ச் பண்ணிட்டு இது சேஞ்ச் பண்ண பிறகு ஒரு கண்டிஷன் மாத்தணும். என்னன்னா மூவ் கமாண்ட் கொடுத்து இந்த server.xml அப்படின்ற ஃபைலை நான் server.xml .j2 என்ன J2னா என்ன அர்த்தம்னா Jinja 2, J2னா Jinja 2 இந்த ஃபார்மேட்டுக்கு நான் மாத்தணும். அப்பதான் இந்த Jinja டெம்ப்ளேட் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகுது. என்ன ஃபார்மேட்டுக்கு மாத்துறேன், J2 M ரீநேம் பண்றேன். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணியிருக்கேன் ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். ரீநேம் பண்றதுக்கு என்ன கமாண்ட், MV. கட் பேஸ்ட் பண்றதுக்கும் MV தான், ரீநேம் பண்றதுக்கும் MV தான், கட் பேஸ்ட் பண்றதுக்கும் MV தான். நீங்க இதுல லினக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே இதுல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு லினக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ உங்களுக்கு. சரியா, அப்ப மாத்திட்டேன்னா இப்ப அதுக்கான பிளே புக் நான் எடுக்கிறேன். இதையும் நான் பிளே புக் எழுத போறது இல்லை, நீங்க தான் சொல்ல போறீங்க எனக்கு. நீங்க தான் அந்த பிளே புக்கை சொல்ல போறீங்க, என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத நீங்க தான் சொல்லணும் எனக்கு. இந்த இடத்துல 88 இருக்கிறதெல்லாம் என்ன பண்றேன் 89 மாத்திக்கிறேன். அப்பதான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா எரர் அடிக்கும். எங்கேயா மாத்தணுமா, மாத்துக்கணும். இந்த பிளே புக்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன், டாஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் வேரியபிளை செட் பண்ணிட்டேன். அதுதான் வார்ஸ். வார்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், இந்த நேம் கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா இந்த நேமும் அங்க கொடுத்துருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அது வராது. tomcat underscore port என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன் 9090. இப்போ இந்த வேல்யூ தான் எனக்கு அங்க போய் அசைன் ஆகும். இது யாரு பண்ணுவா அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்ன்ற மாடியூல் தான் பண்ணுவாரு. கோடு அதே மாதிரி தானே இருக்கு, இந்த கோட்ல ஏதாவது மிஸ் மேட்ச் இருக்கா, எதுவும் இல்லை. அடிஷனலா என்ன பண்ணிருக்கேன்னா அன்ஆர்கியூ பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோரா நான் என்ன பண்ணிருக்கேன், டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கோட் ரன் பண்ணா எனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கோட் ரன் பண்றேன் எனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த கோட் ரன் பண்ணா எனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே செகண்ட். என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? இப்ப இந்த பிளே புக் ரன் ஆகுது. ரன் ஆகணும் என்ன பண்ணும்? கம்பேர் பண்ணுமா சர்வர்ல, ஸ்லேவ் மிஷின்ல? ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன இருக்கு? அப்டேட் பண்ணும். என்ன ஆகும்? டிக்கெட். ரெண்டாவது ஜாவா இருக்கா? டிக்கெட். அடுத்தது டாம் கேட்ட டவுன்லோட் பண்ணும். இருக்காங்க? டிக்கெட். அடுத்தது அது அன்சிப் பண்ணும். அன்சிப் பண்ணி தான் இருக்கு. அப்ப டிக்கெட். அப்ப இது எல்லாமே எனக்கு டிக் டிக் டிக்னு வரும். அடுத்தது எனக்கு என்ன ஆகும்? சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா டெம்ப்ளேட் மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன். டெம்ப்ளேட் வந்து ஒரு மாடியூல். என்ன மாடியூல்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாடியூல். பர்டிகுலர் வேர்டை மட்டும் என்ன பண்ணாது? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணும். இதே மாதிரி இன்னொரு மாடியூல் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. லைன் இன் ஃபைல் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. என்ன மாடியூல்? லைன் இன் ஃபைல். அது வந்து ஒரு லைனையே என்ன பண்ணுவது? சேஞ்ச் பண்ணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆஃப் லைன் இன் ஃபைல் அண்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்டர்வியூல கேட்பாங்க இதெல்லாம். லைன் இன் ஃபைல்ன்றது ஒரு லைனையே சேஞ்ச் பண்ணும், பர்டிகுலர் லைனையே சேஞ்ச் பண்ணும். டெம்ப்ளேட்ன்றது என்ன பண்ணும்? பர்டிகுலர் வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணும். அப்ப இந்த டெம்ப்ளேட் என்ற மாடியூல்ல நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன். சோர்ஸ் என்ன? ஹோம் EC2 யூசர்ல server.xml.j2 அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு, சேஞ்ச் பண்ணி எங்க செட் பண்ணணும்னு சொல்றேன்? OPT Apache conf server.xml சேஞ்ச் பண்ணிடணும். அந்த சேஞ்சஸ் எப்படி பண்ணணும் டெம்ப்ளேட்ல? அதுக்கு தான் மேல என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? வேரியபிள். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிளை கால் பண்ணி என்ன பண்ணும்? சேஞ்ச் பண்ணி விட்டுரும். சரியா? பண்ண பிறகு என்ன நடக்கணும்? ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் சேஞ்ச் பண்ண பிறகு என்ன பண்ணணும்? எப்பவுமே சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்பதான் அது அப்டேட் ஆகும். அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்டாப். அதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கேன்? அதே ஷெல் தான். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கேன்? shutdown.sh. அப்ப அந்த சேஞ்சஸ் பண்ண உடனே அப்ளிகேஷன் என்ன ஆகும்? ஷட் டவுன் ஆகும். திரும்பி மறுபடியும் என்ன ஆகும்? ஸ்டார்ட். அப்ப ஸ்டார்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கேனா? ஸ்டார்ட்டுக்கான இது கொடுத்துருக்கேனா? அவ்வளவுதான். அப்ப மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 8. எட்டாவது டாஸ்க் என்னது? sample.var ஃபைல காப்பி பேஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணணும்? டாம் கேட்டோட டெப்ளாய்மெண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வெப் ஆப்ஸ். அந்த இடத்துல போய் தான் அதை டெப்ளாய் பண்ணணும். அப்ப என்கிட்ட எனக்கு என்ன வேணும்? இப்ப ஒரு sample.var ஃபைல் வேணும். நான் அதை ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்றேன். ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்றதுக்கு சாம்பிள் ஒரு வார் ஃபைல நான் வந்து காப்பி லிங்க் அட்ரஸ் நம்மளோட லோக்கல்ல தான் வச்சிருக்கணும். ஏன்னா இங்க இருந்து தான் அது என்ன ஆகும்? காப்பி ஆகும். கரெக்டா? அப்ப வச்சாச்சு. ஓகே. எங்க காப்பி ஆகணும்? எங்க காப்பி ஆகணும்? வெப் ஆப்ஸ் இந்த ஃபைல் பாத்துல அது காப்பி ஆக போகுது. அவ்வளவுதான். சரியா? அப்ப மொத்தம் எத்தனை டாஸ்க், எத்தனை ஓகே வரும்? 1 2 3 4 4 ஓகே வரும். 1 2 3 4 4 சேஞ்ச் வரும். மொத்தம் 8 டாஸ்க். 8ல 4 ஓகே 4 சேஞ்ச் வரும். புரியுதா? கிளியரா? இப்ப இதே டாஸ்க தான் நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா ரோல்ஸ்ல பண்ணி காமிங்க. இதுல வேரியபிள்ஸ் இருக்கு, டெம்ப்ளேட் இருக்கு, டாஸ்க் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே அந்த ரெஸ்பெக்டிவ் டைரக்டரிஸ்ல போட்டுட்டு அதுக்கான ஒரு ரோல் நேம் வச்சு கால் பண்ணீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகணும். புரியுதா? கிளியரா? சரிங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து vi tomcat.yaml %t பழசை தூக்கிட்டு புதுசா அப்டேட் பண்ணிடுறேன். ரன் பண்ணுவோம்.
சரி சேஞ்ச் ஆயிடுச்சா சொல்லுங்கப்பா என்னது அப்ப இன்னும் நேரம் தான் பண்ணுங்க சரியா அப்ப இப்ப போயிட்டு பாருங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் போயிடுச்சு ஐயோ 9090 கொடுக்குறேன் வரணும் வருதா கண்டெக்ஸ்ட் பார்த்தேன்னா சாம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்ளிகேஷன் வந்துருச்சா சரி இதே கான்செப்ட் இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரோல்ஸ்ல வச்சு பண்ண போறீங்க அதுக்கான ரெஸ்பெக்ட் இதுக்கான கோடு நான் கொடுத்துட்றேன் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ரோல்ஸ்ல கரெக்டா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் இதுல போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க ஆனா நீங்க எழுதலாம் போறது இல்லை ஏன்னா எல்லாத்தையும் நானே கொடுத்துட்டேன் நீங்க அந்த ரோல்ஸை மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுங்க சரியா டன் கிளாஸ் இப்போ கொஞ்ச நேரத்துல நான் ஷேர் பண்றேன் சரியா க்ளோஸ் பண்றேன் அடுத்த கிளாஸ்